सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। वैराग्यादिगुणैर्नृणां हितकरं भक्त्यैकतानात्मकं विज्ञानादिगुणाकरं शुभकरं श्रीप्रेमिकेन्द्रात्मकं श्रीकृष्णार्चनतत्परं सुखकरं वेदोक्तधर्मात्मकं श्रीमन्तं मुरलीधरं गुरुवरं ध्यायामि सर्वात्मकं। मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यध्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रये। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेहेदि तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिवानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतान्तमूर्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। तस्मै नमोऽस्तु निरुपाधिकृपाकुलाय श्रीगोपराजतनयाय गुरुत्तमाय। यः कारयन् निजजनं स्वयमेव भक्तिं तस्यादितुष्यति यथा परमोपकर्तुः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயஸ்பதியும் சர்வலோக நியாமகனமாக இருக்கக்கூடிய நம் மாதுரி சக்கி சமேத ஸ்ரீ பிரேமிகவரத டாகூர் ஜியினுடைய ஒரு பரம கிருபையினாலையும்
நம் சத்குருநாதருடைய ஒரு அபாரமான கருணையினாலையும் நமக்கு இன்றையிலிருந்து ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. சத்சங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன சொல்றா அப்படின்னுட்டா, மோட்சத்தினுடைய துவாரத்தை சத்சங்கம் அப்படின்னு சொல்றது. மோட்சத்துக்கு எது ஆரம்பமோ வாசலோ அந்த வாசலை சத்சங்கம்னு சொல்றோம். அப்ப இந்த சத்சங்கத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்பொழுது, கிருஷ்ணன் நம்மளுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்துடுவான். கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனுடைய சாட்சா்காரம் நமக்கு சத்சங்கத்தினாலேயே கிடைச்சிடும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த சாது சங்கத்துல நாம் சேர்ந்தோம்னா நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றா, முதல்ல நாம் கிடைக்கக்கூடியது நமக்கு பகவானுடைய குணஸ்ரவணம். பகவானை பத்தி மகாத்மாக்கள் சபாஜயந்தே மம பௌருஷாணி அப்படின்னு கபிலர் சொல்றார். எப்பொழுதுமே சாதுக்கள் என்னுடைய குணத்தையே பாடின்னு இருப்பா அப்படின்னு சொல்றதுனால சாதுக்கள் சங்கத்துல போய் நாம் சேர்ந்தோனையே நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடியது கதாசிரவணம் அப்படிங்கிறது. இந்த கதாசிரவணம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, நமக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சுடுறதை தவிர்த்து இது ரொம்ப லகுவா கிடைக்காது. சிரவணம் அப்படிங்கிறதே ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்றோம். நாம் எல்லாருக்குமே தமிழ்ல ஒரு குறள் தெரியும், திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு. இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்கள்லையும் உயர்ந்த செல்வம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது செவிச்செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் செவிச்செல்வத்தை இப்படி உயர்த்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டா அதுக்கு ஒரு காரணம் என்ன தோன்றது அப்படின்னுட்டா, உலகத்துல மற்ற தனங்கள் மற்ற செல்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வரும், கொஞ்ச நாள் இருக்கும், திடீர்னு விரயமாகும் போகும். சில பொருட்கள்னால சில செல்வத்தினால நமக்கு ஆபத்தே கூட உண்டு. தேனீக்கு தான் சேகரிக்கிற தேன் தான் செல்வம், அதுதான் சொத்து. அது அந்த தேன்னாலேயே தான் ஆபத்தையும் அனுபவிக்கிறது. அது நிறைய தேனை சேர்த்து தன் அடையில வச்சுட்டு இருந்ததுன்னா ஒருத்தன் பார்க்கிறான், இந்த அடையில நிறைய தேன் இருக்கு, அதனால இதை எடுத்து நடுவோம். அப்ப என்ன பண்றான்னா அந்த தேனீக்கு எல்லாத்துக்கும் புகை வச்சு எல்லாத்தையும் ஓட்டி விட்டுடுறான், சில தேனியை எரிச்சு விடுறான். இதெல்லாம் நடக்கிறது காரணம் என்னன்னா அது சேர்த்து வச்சுட்டு இருந்த செல்வம். இந்த பட்டுப்புழு அப்படின்னு ஒரு புழு உண்டு. இந்த பட்டுப்புழு பேர் பெற்றதுனால சாதாரணமான புழு தான், அது ஒன்றும் பெருசா மற்ற புழுலேருந்து வித்தியாசமாலாம் இருக்காது. ஆனா இந்த பட்டுப்புழு என்ன பண்ணும்னா அதனுடைய வாழ்க்கையிலே 5 ஸ்டேஜ் உண்டு. அது 5வது ஸ்டேஜ்ல அது கூடு கட்ட ஆரம்பிக்கும். அப்படி கூடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது தன்னை சுத்தி தன் உடம்புல இருக்கக்கூடிய பட்டு நூல்னாலேயே ஒரு வலை பண்ணிக்கும். எப்ப அது அந்த வலையை பண்றதோ அப்ப அந்த பட்டு வியாபாரிகள்லாம் தெரியும், பட்டு வியாபாரிலாம் பார்ப்பான், ஆஹா இது ஒரு வலை கட்டியிருக்கே, இது பட்டு பூச்சி அப்படின்னு தெரிஞ்சுன்றதோ என்ன பண்ணுவான்னா கடகடன்னு அந்த பட்டு பூச்சியை வலையோட கொண்டு போய் எடுத்து வெந்நீர்ல போட்டு வேக வச்சு வதம் பண்ணி கொன்னுடுவான். ஏன்னா அந்த பட்டு தனக்கு வேணுங்கிறதுக்காக. அப்ப நாம் சேகரிக்கக்கூடிய செல்வமே நமக்கு ஆபத்தாகவும் அமையிறது அப்படிங்கிறது தெரிகிறது இல்லையா. அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து, உலகத்துல கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே நமக்கு சுகத்தை மாத்திரம் தந்துடக்கூடியது அப்படின்னு கிடையாது. அந்த செல்வத்தினால சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச காலத்துல அதனாலேயே துக்கத்தை கூட அனுபவிப்போம். ஆனா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற செல்வம் செவிச்செல்வம் அப்படிங்கிற இந்த செல்வம் எப்பேற்பட்டது அப்படின்னுட்டா, பாகவத கதாசிரவணம் அப்படிங்கிறது தான் வாஸ்தவத்துல செவிச்செல்வம். சம்ஸ்கிருதத்திலையும் ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்க. காதுக்கு எது அழகுன்னா விதவிதமா அணிகளின் காதுக்கு போட்டுக்கக்கூடிய தோடு இருக்கே அது காதுக்கு அழகு கிடையாது. வாஸ்தவத்துல காதுக்கு எது அழகுன்னு சொல்லும் பொழுது காதுல நம் காதுனால என்ன சாஸ்திரத்தை கேட்கிறோமோ அதுதான் காதுக்கு அழகு. பாகவதத்தை சொல்லும் பொழுதோ ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேண பாஷிதம் ஏதஸ்மாதபரம் கிஞ்சித் மனசுத்தியைன வித்யதே. பாகவதத்தை சொல்லும் பொழுது பாகவதம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப
நமக்கு என்ன தெரிகிறதுன்னுட்டா, காதனால பகவத்குணத்தை கேட்டுண்டே இருக்கிறது தான் நமக்கு உயர்ந்தது. அதுதான் நாம் சேகரிக்க வேண்டிய செல்வம் அப்படிங்கிறது. இந்த செல்வத்தினால நமக்கு ஸ்ரேயஸ் மாத்திரமே தவிர்த்து வேற எந்த ஆபத்தும் கிடையாது. அதனால்தான் சௌனகாதி மகர்ஷிகள்லாம் ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயः பாவனானாம் ச பாவனம் கிருஷ்ண பிரீதிகரம் சஸ்வத் சாதனம் தத்வதாதுனா அப்படின்னு கேட்கிறான். இந்த பாகவதத்தினுடைய மகாத்மியம், இந்த மகாத்மியத்துல என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டா, முதல் ஸ்லோகமே பகவானுடைய மகிமை எப்படி பாகவதம் ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஸ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் அப்படின்னு பகவானுடைய ஒரு மகத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதோ, அதே போல பாகவத மகாத்மியம் சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்யாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமஹா என்று பகவானுடைய ஒரு ஏற்றத்தை சொல்லிண்டே ஆரம்பிக்கிறது. பாகவதம் முதலிய அத்தனை 18 புராணங்களுமே அரங்கேறினது நைமிசாரண்யம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த நைமிசாரண்யம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட க்ஷேத்திரம்னா, பகவானுடைய பிரம்மாவனுடைய ஆத்ம சக்கரத்தை எடுத்து உருட்டி விடுறார். ரிஷிகள்லாம் கேட்கிறா, எங்களுக்கு தியானம் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் சொல்லும் போல அப்படி. உடனே பிரம்மா தன்னுடைய ஆத்ம சக்கரத்தை எடுத்து அப்படி விரட்டி விட்டார். இந்த சக்கரம் அப்படியே டர்ன்னு சுழண்டு பூமியை நோக்கி பூமியில ஒரு ஸ்தானத்துல விழுந்துருது. அந்த சக்கரத்தினுடைய நேமி முறிஞ்ச இடம் ஒரு காடு. அந்த காட்டுக்கு நைமிசாரண்யம்னு பேரு. இந்த நைமிசாரண்யம் அப்படிங்கிற வனத்துல பல மகரிஷிகள் உட்கார்ந்து கொண்டு அங்க அவெல்லாம் யாகம் தியானம் அவளுடைய அனுஷ்டானங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அனுஷ்டானத்தினுடைய விராம சமயம் நம்ம காலங்கர்த்தால ஆரம்பிச்சு அவ அக்னிஹோத்திரம் முதலிய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி வேத பாராயணம் எல்லாம் பண்ணி ஒரு 12 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டா அப்படின்னுட்டா, அவ அப்படியே விராமம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக வருவாளுன்னு. ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனா போய் படுத்துட்டு தூங்கலாம் மாட்டான். என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் இப்படி கூடி சேர்ந்து உட்காந்துடுவார். உட்கார்ந்து பரஸ்பரம் பகவத்குணத்தையே பேசின்னு இருப்பா. இல்லை யாராவது ஒரு பெரியவர் பகவத்குணம் சொல்ல வந்தார் அப்படின்னுட்டா அவர் மூலியமா பகவத்குணம் கேட்பான். அப்ப இவாளுக்கு பகவத்குணம் சொல்லணும்னே யார் பகவத்குணம் கேட்பான்னு ஆசைப்பட்டு ஒருவர் இங்கும் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். அவர் பேர் என்ன? சூத பௌராணிக்கர். அவருக்கு பேரே பௌராணிக்கர். அவருக்கு அது பெருமை. எல்லா இடத்துலையும் போய் பகவத்குணம் சொல்றது அப்படிங்கிறது. பகவத்குணத்தை சொல்றதை காட்டிலும் உயர்ந்த பெருமை உலகத்துல வேற எதுக்கும் இல்லை. ஏன்னா அப்பேற்பட்டது பகவத்குணம் சொல்றதுங்கிற விருத்தி. பரமேஸ்வரனே மார்க்கண்டேயரை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஒரு தீர்காயுச கொடுத்தேன் அப்படின்னதும், இந்த தீர்காயுசை வச்சுட்டு என்ன பண்றது? தீர்காயுசை வச்சுட்டு ஏதாவது பெருசா ஒரு யாகம் நடத்தட்டுமா, இல்ல ஒரு பெருசா ஒரு சபையெல்லாம் கூட்டி அதாவது வேதாந்த விசாரங்கள்லாம் பண்ணலாமான்னு கேட்டார். அவர் சொன்னார், அதெல்லாம் பண்ணாது. வேற என்ன பண்ணுன்னா, புராணாச்சாரியதாஸ்துதே, ஆசீர்வாதமே புராணாச்சாரியனாக இரு அப்படின்னு துவாதச ஸ்கந்தத்துல ஆசீர்வாதம் பண்றார் பரமேஸ்வரன். அப்ப பகவத்குணம் சொல்றது அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்தது இல்லையா? அந்த பகவத்குணத்தை யார் கேட்பான்னு ஆசையோட சொல்லக்கூடிய சூத பௌராணிக்கர், தங்களுக்கு யார் பகவத்குணம் சொல்லுவான்னு ஆசையோட எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சௌனகாதி மகரிஷிகள், இவா 2 பேருக்கும் நைமிசாரண்யத்துல ஒரு சம்பந்தம், ஒரு சேர்க்கை. சூதர் அங்கேருந்து நைமிசாரண்யத்துக்கு வந்தார். இவாளோ பகவத்குணம் கேட்கறதுக்கு ஆசையா இருக்கா. அவரை பார்த்ததும் நைமிஷே சூதமாசீனம் அபிவாத்திய முனீஸ்வராக, சூதர் வந்ததுமே அவர் கூப்பிட்டு அவருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கு அழகான ஒரு ஆசனம் கொடுத்து அந்த ஆசனத்துல அவரை அமர்த்தி அவருக்கு அத்தியம் பாத்தியம் ஆச்சமணியங்கிற உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அவரை பார்த்து கேட்கிறான், எங்கேருந்து வந்தேன், எந்த இடத்த பாவனம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா சாதுக்கள்ல பாவனாய சரந்திஹி அப்படின்னு சொல்றார். விஷ்ணுவோர் பூதானி பாகவதத்துல சொல்றது, விஷ்ணுவனுடைய அம்சபூதங்கள், விஷ்ணுவனுடைய தாசர்களான சாதுக்கள் இந்த பூமியில அங்கங்க சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கா. சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, பாவனாய சரந்திஹி விஷ்ணோ பூதானி லோகேஸ்மின் பாவனாய சரந்திஹி அப்படிங்கிறது பாகவதம்.
உலகத்தையே பாவனப்படுத்துறதுக்காக இங்கும் அங்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளா இருக்கிறதுனால அவரை பார்த்து இப்படி விசாரிச்சா அவாவாளுக்கு என்ன விசாரணை உண்டோ அதுதானே பண்ணணும். இப்படி விசாரிச்சு அவரை உட்கார வைத்து இப்படி கேட்கும் பொழுது சௌனகாதி மகர்ஷிகள்ல குலபதி அப்படிங்கிறவர் சௌனக மகர்ஷி. ஒரு ரிக்வேதியும் இருக்கிறது மட்டும் இல்லாம வயதிலையும் ரொம்ப முதிர்ந்தவர், ஞான விருத்தரும் கூட. அப்பேற்பட்ட அவர் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு ஒரு ஹெட்டா இப்ப அவர் தான் இருக்க. மீதி இருக்கக்கூடிய அத்தனை மகர்ஷிகளுக்கும் இவரே ஹெட். அதனால இவர் நம்ம சூதரை பார்த்து கேட்கிறார், ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயஹ பாவனானாம் ச பாவனம் கிருஷ்ண பிரீதிகரம் சஸ்வத் சாதனம் தத்வதாதுனாம். உலகத்துல பலவிதமான தர்மங்கள் உண்டு. அனுஷ்டானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டா பல விரதங்கள் உண்டு. சஷ்டி விரதம் உண்டு, அப்புறம் கோகுலாஷ்டமிக்கு ஒரு விரதம் உண்டு, ராமநவமிக்கு ஒரு விரதம் உண்டு, அவருக்கு விநாயக சதுர்த்திக்கு விரதம் இருப்பா, ரிஷி பஞ்சமி விரதம் இருப்பா. இப்படி பல விரதங்களை நமக்கு மகரிஷிகள் சொல்லிவிட்டான். இல்ல ஹோமோ யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானா யாகம் பல யாகம் சொல்லியிருக்கா. சுதர்சன ஹோமம் இருக்கு, நவக்கிரக ஹோமம் இருக்கு, கணபதி ஹோமம் இருக்கு, மிருத்யுஞ்சய ஹோமம் இருக்கு, ஆயுஷ்ய ஹோமம் இருக்கு, பல ஹோமம் இருக்கு, ஆபகந்தி ஹோமம் இருக்கு. இத்தனை ஹோமங்கள் இருக்கு பண்றதுக்கு. இப்படி நமக்கு அனுஷ்டானம் பண்ணணும்னாலோ நிறைய கர்மானுஷ்டானங்கள் வச்சிருக்கா. கேட்கறதுக்கும் பல விஷயங்கள் இருக்கு. இதுதான் கேட்கணும், இதுதான் கேட்க கூடாதுன்னு இல்லாம நல்ல விஷயங்கள்னு ஆசைப்பட்டாலேயே பல நல்ல விஷயங்கள் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னுட்டா, ஏதோ ஒண்ணு அனுஷ்டானம் பண்றதுனால இப்ப ஒரு யாகம் பண்ணு, இந்த யாகத்தை பண்ணா ஸ்வர்க காமோ யஜேத, இந்த யாகத்தை பண்ணினதுனால உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும்பா. இந்த யாகத்தை பண்ணினா உனக்கு இந்திரியங்கள்லாம் நல்ல புஷ்டியா இருக்கும். இந்த பூஜையை பண்ணு, லட்சுமி குபேர பூஜை பண்ணு, உனக்கு பணம் நிறைய வரும். கௌரி விரதம் இரு, உனக்கு கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகும். பாகவதத்திலேயே என்னென்ன தேவதையை கொண்டாடுறதுனால என்னென்ன பலன்கள் கிட்டும் அப்படிங்கறத திவ்ய ஸ்கந்தத்துல சொல்லிட்டு வராரு. அப்ப ஒவ்வொரு யாகம் பண்றதுனாலையும் ஒவ்வொரு பூஜை பண்றதுனாலையும் ஒவ்வொரு பலன் சித்திக்கிறது. ஆனா ஒண்ணு பண்ணணும், கலியிலையோ பல யாகங்களோ பல பூஜைகளோ பண்றதுக்கு மக்களால முடியாது. அதுக்கான காலமும் இது கிடையாது. அப்ப ஒரு காரியம் பண்ணணும், அந்த ஒரு காரியத்தினால சர்வ பலனும் சித்திக்கணும். அது மாதிரி ஒரு காரியம் சொல்லணும். அது மாதிரி ஒரு அனுஷ்டானம் இருந்ததுன்னா அது சொல்லணும். அதுதான் கேட்கிறார், ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயா. உலகத்துல இது சிறந்தது, இது சிறந்தது, இது சிறந்ததுன்னு பல விஷயங்கள் எடுத்து காட்டும். படிப்பிலேயே இவர் சிறந்தவர், விளையாட்டுல இவர் சிறந்தவர், அதுக்கப்புறம் விளையாட்டுலயும் நீச்சல் அடிக்கிறதுல இவர் சிறந்தவர், ஓட்ட பந்தயத்துல இவர் சிறந்தவர் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள்ல இவர் சிறந்தவர்னு எடுத்து காட்டுறோம் இல்லையா. இப்படி உலகத்துல ஒன்னொன்னுல ஒன்னொன்னு சிறந்ததுன்னு இருக்கு. இப்படி எல்லாத்த காட்டிலும் ஒரு விஷயம் சிறந்ததுன்னு இருக்கும் இல்லையா. அந்த சிறந்தது எது? ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயஹ பாவனானாம் ச பாவனம். அடுத்தது சொல்றார், ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயஹ, எது உலகத்தே மிகவும் சிறந்ததுன்னு கேட்டாச்சு. பாவனானாம் ச பாவனம், பவித்திரம் அப்படின்னு இருக்கு. உலகத்துல ரொம்ப பவித்திரமான வாழ்க்கை வாழறா, பவித்திரமா இருக்கு, சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி பவித்திரமா இருக்கிறதுலயே எது மிகவும் பவித்திரமானது? கங்கையை நாம் ரொம்ப பவித்திரம்னு கொண்டாடுறோம். கங்கையை காட்டிலும் புனிதமானது எது அப்படின்னு கேட்டோம். பாவனானாம் ச பாவனம் கிருஷ்ண பிரீதிகரம் சஸ்வத் சாதனம் தத்வதாதுனாம். இது மாத்திரம் இல்ல, கடைசியா ஒரு பொடி வச்சு பேசினார். பவித்திரமா இருக்கிறது பல விஷயம் இருக்கு, ஸ்ரேயஸா இருக்கிறது பல விஷயம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம், இதுல எதை பண்ணினா கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான். ஏன்னா சாதுக்களுடைய ஹிருதயமே எப்படின்னா, எதை பண்ணினா பகவானுக்கு பிடிக்கும், எதை பண்ணினா கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான், நான் ஜபம் பண்ணினா கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான், நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணினா. சாதுக்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதே எப்படி இருக்கும்ட்டா நம் குருநாதர் சொல்லுவார், சாதுக்கள் 100 பேர் என்னென்ன பேசுவாங்கிறத கேட்டுன்னு தான் வாழ்க்கையை அமைச்சுக்க மாட்டான். இதை பார்த்து அமைச்சுப்பான்னா, மகாத்மாக்களுக்கு இது அனுரோதமா இருக்குமா, இது நாம் பண்ணினா மகாத்மாக்கள் பாகவதர்கள் சந்தோஷப்படுவாளா, இதை நாம் பண்ணினா கிருஷ்ணன் சந்தோஷப்படுவானா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அதை ஆதாரமா கொண்டுதான் வாழ்க்கையை அமைச்சுப்பா. அதனால கடைசியா கேட்கிறார், கிருஷ்ண பிரீதிகரம் சஸ்வத் சாதனம் தத்வதாதுனா.
இப்படி கேட்டாலோ இல்லையோ அடுத்தது சௌனகர் திரும்பவும் பேசுறார். சிந்தாமணி லோக சுகம் சுரத்ருஹு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். உலகத்துல எது ரொம்ப துர்லபம் அப்படின்னுட்டா கிருஷ்ண சரணம் தான். உலகத்துல வேற எதை வேணாலும் சம்பாதிச்சுடலாம். பகவத் கிருபையை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது விளையாட்டு கிடையாது. வேறு எது வேணாலும் வாழ்க்கையில வரும் போகும், சுகம் வரும் போகும், துக்கம் வரும் போகும். ஆனா பகவத் கிருபை அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்னா குரு கிருபை இருந்தா தான் பகவத் கிருபை கிடைக்கும். குருநாதர் எப்ப நம்ம விஷயத்துல சந்தோஷப்படுறாரோ அன்னைக்குதான் பகவான் நமக்கு கிடைப்பான். அதனால இங்க சொல்றார் சிந்தாமணி லோக சுகம். உலக சுகம் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னுட்டா உலக சுகத்தையே நமக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கல் இருக்கான். சிந்தாமணின்னு பேர் அந்த கல்லுக்கு. இந்த சிந்தாமணிக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னுட்டா இந்த கல்லை பேக்கெட்லயோ இதுலயா வச்சுட்டு நாம் மனசனால எனக்கு இப்போ ஒரு பெரிய கார் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அந்த கார் கிடைச்சிடும். எனக்கு இப்போ ஒரு பெரிய பங்களா வேணும்னு ஆசைப்பட்டோம்னா ஒரு பங்களா கிடைச்சிடும். இல்லை இப்ப என்ன ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் என்ன கொண்டாடணும்னு நான் ஆசைப்பட்டோம்னா எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பாத்திரமா ஆயிடுவோம். இப்படி எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். ஆனா இந்த சிந்தாமணியை கையில வச்சுட்டு எனக்கு கிருஷ்ண தரிசனம் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா கிருஷ்ண தரிசனம் தர மாட்டேன். சிந்தாமணிக்கா கண்ணன் வேலை போயிடுவான். சிந்தாமணி லோக சுகம். அடுத்தது ஒண்ணு சொன்னார், இதுவாது உலக சுகம் தானே. சுரத்ருஹு ஸ்வர்க சம்பதம். அடுத்தது கல்பக விருட்சம்னு ஒரு மரம். இந்த மரத்தினுடைய பலன் என்ன, பிரயோஜனம் என்னன்னா ஸ்வர்க சம்பதம். இந்த மரத்தடியின் கீழே போய் நின்னுண்டு அப்படியே மனசுல நினைச்சுண்டு எனக்கு இப்ப கொஞ்ச நேரம் இந்திரனுடைய சீட்ல உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டா உடனே இந்திர பட்டம் கிடைச்சிடுமா. இந்திரன் தான் சேர காலி பண்ணிட்டு நீங்க உட்காருங்க சார்ன்ட்டு போயிடுவான். அப்படி இந்திர பட்டத்தையே கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு மரம் இருக்கான். அதுக்கு சுரத்ருஹு கல்பக விருட்சம்னு பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார்னு அடிக்கடி நம் குருநாதர் இந்த கதையை சொல்லுவார். குருநாதர் சொல்லிதான் இதை நம்ம பல தடவை கேட்டிருக்கோம் எல்லாருமே. என்னன்னா ஒருவர் அப்படியே ரொம்ப தூர யாத்திரை. நம்ம பாரத பூமியே பல திவ்யமான க்ஷேத்திரங்கள் உடையது. பாரத பூமியினுடைய மகுடத்திலேருந்து அதாவது சிரசிலேருந்து பத்ரிகாசிரமத்திலேருந்து பார்த்தோம்னா கடைசியா குமரி வரைக்கும் பல க்ஷேத்திரங்கள் பல தீர்த்த யாத்திரைக்கான ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அதனால எல்லாரும் இவ்வாறே யாத்திரை பண்ணிட்டே போறது தானே பாரத தேசத்துல வழக்கம். யாராவது காசியில இருக்கிறவாளா இருந்தா ஒரு சமயமாவது போய் ராமேஸ்வரத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சேது ஸ்நானத்தை ஆசைப்படுவாங்க. நம்ம தட்சிண பாரதத்துல தமிழ்நாட்டுல இருக்கிறவாளா இருந்தா ஒரு தடவையாவது காசியில போய் ஸ்நானம் பண்ணி கயால பிண்டம் கொடுத்துட்டு வரணும் நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் ஆசைப்படுறது நம்ம பாரத பூமியில வாழ்றவர்களுடைய சம்ஸ்காரம். அதனால பெரும்பாலும் நம்ம இந்தியால தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கும். அவளுக்கு முடிந்த காலங்கள்ல முடிந்த படி தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு இருப்பா. அப்ப இப்படி ஒருத்தர் தீர்த்த யாத்திரைக்காக கிளம்பினார். ரொம்ப காலம் பல ஊர் சஞ்சாரம் பண்ணிட்டு இன்னும் 2 நாள்ல தான் ஊரை போய் அடைய போறார். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அப்படி நடந்து வந்துட்டே இருக்கிறச்சு ஒரு பெரிய காட்டு பாதை. ரொம்ப நேரம் நடந்து வந்துட்டார். அவருக்கு தலை கை கால்லாம் வலிக்கிறது. கொஞ்ச நேரம் நிழல்ல எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டா அவர் கிடுகிடுன்னு ஒரு மரத்தடியை பார்த்தா நிறைய கப்புங்களையுமா வளர்ந்து அதுல குயில் பறவை பட்சிகள்லாம் கீக்கி மீக்கின்னு சத்தம் போட்டுட்டு அதுதான் அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த மரத்தை பார்த்துட்டும் இந்த மரம் நல்லா குளிர்ச்சியா நிழலா இருக்கு, இங்க இருக்கலாம், இங்க உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம்னு ஆசைப்பட்டு அந்த மரத்தின் கீழே போய் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு நல்லா சிலு காத்து அடிச்சது. இப்படி வெயில்ல அலைஞ்சு வந்தவருக்கு நல்ல நிழல், மரத்தடி, காத்து இதெல்லாம் கிடைச்சதுமே அப்பாடா அப்படின்னு ஆயிடுத்து. அப்படியே உட்கார்ந்தவருக்கு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு வேற இழுத்தா உடனே அவருக்கு தோணித்து. கண்ணு இழுத்தா அப்படியே கொஞ்சம் பசிக்கிறது. உடனே அவர் பார்த்தார், என்ன பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் தானே கேட்டார். அவருக்கு கிடைச்சது என்னன்னா ஒரு தட்டு தாம்பால் நிறையா விதவிதமா அன்னம், விதவிதமா பட்சியம், விதவிதமா பேயம், குடிக்கிறதுக்கு பலவிதம், சாப்பிட்றதுக்கு பலவிதம், ஸ்வீட்டுல பலவிதம், காரத்துல பலவிதம், இப்படி கிடைச்சுடுத்து. அவருக்கு ஒரு விருந்தே நடந்து கொடுத்து அந்த மரத்துக்கு கீழே நல்லா சாப்பிட்டார். ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இப்ப என்ன பண்றாருன்னா சவுண்ட களைப்பு தொண்டனுக்கும்னு சொல்லுவா. இவர் பல தூரம் நடந்து வேற வந்திருக்கா. இப்படி வயிறு ரொம்ப சாப்பிட்டதும் தூக்கம் வந்துடுச்சு.
தூக்கம் வந்தா இப்ப தூங்கினாலும் மரத்தின் கழுத்த உத்திரியத்தை ஒரு மேல் துணி அப்படி உதறி கீழே போட்டோன்னு நல்லா தூங்கிடுறது அப்படின்னு இருக்கு. நம்ம ஒன்றும் இவருக்கு அப்படி படுத்துக்கும் பொழுது நல்லா சாப்பாடு கிடைச்சிது. இப்ப தூங்கினா கை கால்லாம் பிடிச்சி விடுறதுக்கு யாராவது கிடைப்பாளோ அப்படின்னு நினைச்சா. உடனே இந்த கை கால்லாம் பிடிச்சி விடுறதுக்கு யாராவது கிடைப்பானு குண்டு குண்டா 4 பேர் வந்து ஒருத்தர் ஒரு கை, இன்னொருத்தர் இன்னொரு கை, ஒருத்தர் இன்னொரு கால், இன்னொரு கால், இப்படி 4 கைக்கு 2 கைக்கும் 2 காலுக்கும் 4 பேர் வந்து விட்டான். இது ஜாம் ஜாமன் அவருக்கு கை கால்லாம் பிடிச்சி விட்டு அவருக்கு வந்த வழி போக தூங்குறதுக்கு வழி பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி ஆயிடுச்சு. நன்னா தூங்கினார், நன்னா சாப்பிட்டார், நன்னா எழுந்துட்டார். இப்ப சாயங்காலம் 4 மணி 5 மணி இருக்கும். எழுந்துட்டார். எழுந்துட்டு இன்னும் சொச்ச தூரம் இருக்கு ஊர் போய் சேர்றது. சொச்ச தூரம் இருக்கிறதுனால ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுட்டார். ஊருக்கு போகும்பொழுது வெறும் எவ்வளோ நாள் சுத்திட்டு வந்திருக்கோம். அந்தந்த தேசத்துல அந்தந்த இது ஃபேமஸ் விசேஷங்கள்லாம் உண்டு. இந்த ஊருக்கு போனா இந்த பொருளை வாங்கிட்டு வா, அந்த ஊருக்கு போனா அந்த பொருளை வாங்கிட்டு வான்னு ஆத்துல இருக்கிறவாள்லாம் சொல்லுவாள். ஒன்றும் இவரோ பல ஊர் போயிட்டு வந்தார். இவருக்கு அப்ப கையில காசு ஒன்றும் இல்லை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு. அதனால எதை சேகரிச்சுட்டு வருதுன்னு தெரியல. இப்ப அவர் பார்த்தார், இந்த மரத்துங்கீழ் தான் எதை கேட்டாலும் கிடைக்கிறது. அப்ப இந்த மரத்துக்கிட்டேயே நாம் என்னென்னலாம் வேணும், என்னென்ன ஊர்ல என்னென்னலாம் ஃபேமஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு லிஸ்ட் போட்டு கேட்டு வாங்கி கட்டிட்டு போயிடுவோம். நல்லா அழகா யோசிச்சு ஜம்முன்னு அந்த மரத்துக்கிட்ட எனக்கு அதை கொடு, காஞ்சிபுர பட்டு கொடு, அதுக்கப்புறம் நல்ல காசு மாலை கொடு, அதுக்கப்புறம் முத்து மாலை கொடு அப்படின்னு பல கேட்டு எதுவும் காஞ்சிபுர பட்டு வந்தது, காசு மாலை வந்தது, முத்து மாலை வந்தது, எல்லாம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் கட்டுறதுக்கு ஒரு பெட்டி கொடுன்னு பெட்டியும் வந்தது. இந்த பெட்டியில எல்லாத்தையும் போட்டு கட்டினார். கட்டி அதை முடிச்சு எடுத்து இப்படி கையில வச்சுட்டார். போறதுக்கு ஒரு வண்டி கொடுன்னு கேட்டார். வண்டியும் வந்துடுச்சு. எல்லாம் வந்து இப்ப ஏறி உட்கார்றச்சு ஜாக்கிரதையா ஊரு போய் சேரணுமே, எவனாவது வந்து அடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு உள்ள தோணித்து. மனசுல நினைக்கிறதெல்லாம் கொடுக்கறது தானே. சுரத்ருஹு ஸ்வர்க சம்பதம், சொர்க்கம் வரைக்கும் மனசுல நாம என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் அது கொடுத்துரும். அதனால அவர் அப்படி நினைச்சுட்டார். அப்படி கேட்டாதோ என்ன எடுத்தோம்னா 4 பேர் வந்தா கையில தடிங்கடியுமா வந்து அவர் அடின்னு செம்மத்தியா சாத்தி அவர் கையில இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, எதை வேணாலும் கேட்டா அதை கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருந்ததுன்னா அது நமக்கு சேஃப் கிடையாது, ரொம்ப ஆபத்துன்னு. ஏன்னா மனுஷனுடைய மனசு எப்பொழுதுமே நல்லதை மாத்திரம் நினைக்கிறது இல்லையே. சமயத்துல நமக்கு வேண்டாது கூட நம்ம எண்ணத்துல வரும் இல்லையா. அப்ப எப்பொழுதுமே நல்லதை நினைக்கிறது மாத்திரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் ஒண்ணு நமக்கு கிடைக்கணும். அப்ப இது சொல்றார் கடைசியா, பிரயஞ்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். கடைசியா சொல்றார், நீ இப்ப கேட்டதெல்லாம் எப்படின்னா நீ நினைச்சதை கொடுக்கறது. ஆனா கடைசியா இருக்கிற குருநாதர் இருக்கார் இல்லையா, இவரை மாதிரி கிருபை பண்றதுக்கு உலகத்துல வேற யாரும் கிடையாது. ஏன்னா நீ 1000 தோஷம் நினை, உன்னிடத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை பொருட்படுத்தவே மாட்டான். ஆனா ஏதாவது ஒரு குணம் நம்ம இடத்துல தெரிஞ்சுடுத்தோம்னா அந்த குணத்தை தூக்கி கொண்டாடி, அப்பா இப்பேற்பட்ட காரியம் பண்ணினியே, இப்பேற்பட்ட நல்லது பண்ணினியேன்னு நம்மளை கொண்டாடக்கூடியவர், நமக்கு எது நல்லதோ அதை பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவர், நம்மளுடைய தோஷத்தை துளி கூட பார்க்காதவருங்கிறார் மதுரை கவி ஆழ்வார். பயனாகிலும் பாங்கள்ளராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். பயனாகிலும் பாங்கள்ளராகிலும் அப்படிங்கிறார். ஏன்னா இவரை கூட்டு அவருக்கு நல்லா தெரியும் இந்த பயலால ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு, இவர் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு அவருக்கு நன்னா தெரியும். ஆனா பயனாகிலும் சரி பிரயோஜனம் இல்லாம இருக்கட்டும், வேலைக்கு ஏதோ சாப்பிட்டு அங்க நிம்மதியா தூங்கிட்டு இப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா அப்படி மாத்திரம் இல்லையாம், நிறைய பிரச்சனைக்கு இருப்பிடமா இருக்கான். பாங்கள்ளராகிலும் நிறைய பிரச்சனை அந்த அம்பியால வந்துட்டு இருக்கு. எங்கேயாவது போய் யாரையாவது வம்பு கிழத்துட்டு வந்து விடுறான். அவ வந்து மடத்து வாசல்னு கொய்யோன்னு கத்துறா. யாருக்கு ஏதாவது எடுத்துன்னு வந்து விடுறான். அவ திருடன் அடிச்சுட்டு வரா. இப்படி பல காரியம் பண்றான். பாங்கள்ளராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். இப்படி இருக்கிற வாழ்க்கை கூட பரம கிருப்பையோட இன்னும் என்னன்னா அவள்கிட்ட எக்ஸ்ட்ரா கேரா, அவளை கூட்டு பக்கத்துல வச்சுண்டு அவளுக்கு நல்லதை சொல்லி சொல்லி சொல்லி, இதெல்லாம் எப்படின்னா வாக்குனாலையும், சில சமயத்துல வாக்குனால, சில சமயத்துல தன்னுடைய ஆச்சரணையினால, சில சமயத்துல பிரியமான திருஷ்டியால மாத்திரமே
குரு இது அத்தனையும் நமக்கு கொடுத்துடுறார். இதுக்கு எல்லாத்துக்கும் சிகரம் வச்சா மாதிரி கடைசியா என்னன்னா ஒண்ணுமே இல்லாம எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன்னு சத்சங்கத்துக்குள்ள வந்துட்டு கடைசியா இன்னைக்கு பார்க்கும் பொழுது எப்பேற்பட்டவர் அவர், எப்பேற்பட்டவர் அவர்னு உலகமே கொண்டாடும்படி நம்மள பண்ணக்கூடியவர் அப்படின்னுட்டா குருநாதரை போல உலகத்துல ஒரு அபாரமான கருணை, மகனீயமான கிருபை வேற யார் பண்ணிடுவா? அப்ப குருநாதருடைய கிருபைக்கு உலகத்துல வேற எதையும் ஈடு சொல்லிட முடியாது. அது சொல்றார், பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். குரு ஒரு கால் நம் விஷயத்துல சந்தோஷப்பட்டுட்டார் அப்படின்னுட்டா வைகுண்டம் யோகி துர்லபம். எந்த யோகிகள் இந்த பகவானுடைய நகமணி ஜோதி கிடைக்காதா தரிசனம் அப்படின்னு முனைய பதவியும் எஸ்ய நிசங்கேனோரு ஜன்மபி நபிதுர் மிருகயும் தோபி தீவிரயோக சமாதினா. முனையா பதவியும் எஸ்ய அப்படின்னு பாகவதம் துருவ சரித்திரத்துல சொல்றார். நிசங்கேன யாரிடத்துலயும் சங்கமே சேராம காட்டுல தனித்து இருந்துண்டு ஒரு ஜன்மபிகி, ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் இல்ல ஒரு ஜென்மம் விட்டா பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பல ஜென்மாக்களா தபசு பண்ணி தலகீழ குப்பரை அடிச்சும் கூட நவிதுர் மிருகயம் தோபி தீவிர யோக சமாதினா. ஒரு கால் ஒரு சமயம் கூட பகவானுடைய நகமணி ஜோதி கூட தரிசனமானது கிடையாதாம். அப்படி யோகிகளுக்கே துர்லபமா இருக்கக்கூடிய பகவானை இந்த எடுத்துக்கோன்னு அப்படி கொடுத்துடுவார், இந்த எடுத்துக்கோன்னு அப்படி கொடுத்துடுவார். அப்பேற்பட்ட கருணை அப்படின்னு சொன்னான். பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். இப்படி கேட்டார் சௌனகர். இந்த மகர்ஷிகளுடைய மத்தியில இத்தனை பேர் இப்படி கேட்டதுமே உடனே சூதர் பேச தொடங்கினார். பிரீதி சௌனக சித்தே தேஹ்யதோ வச்மி விசார்ய ச சர்வ சித்தாந்த நிஷ்பன்னம் சம்சார பயநாசனம். நானும் நீங்க இப்படி கேட்பேன்னு ஆசைப்பட்டிருந்தான் வந்தேன். யாராவது என்கிட்ட பகவத்குணம் கேட்க மாட்டாளா, பகவத்குணம் கேட்க மாட்டாளா, நம்ம சொல்ல மாட்டோமான்னு எதிர்பார்த்துட்டு தான் வந்தேன். என் ஆசைக்கு ஏத்தார் போல என்ன பகவத்குணம் சொல்லு அப்படின்னு தூண்டுறார் போலே ஒரு கேள்வி கேட்டேன். பிரீதி சௌனக சித்தே யதோ வச்மி விசாரிய ச. அண்ணா விசாரிச்சு நீர் கேட்ட கேள்விக்கு எந்த பதில் உயர்ந்த பதிலும் அந்த பதில சொல்றேன். யதோ வச்மி விசாரிய ச ஸ்ரீ சர்வ சித்தாந்த நிஷ்பன்னம் சம்சார பயநாசனம். சர்வ சித்தாந்தமும் எந்த ஒரு விஷயத்தை பலம் அப்படின்னு சொல்றதோ, எது ஒண்ணு சம்சாரத்தினால ஏற்படக்கூடிய பயத்தை போக்குறதோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றார். காலவியால முகக்ரஸ்த த்ராச நிர்நாசகேதவே ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேன பாஷிதம் ஏதஸ்மாதபரம் கிஞ்சித் மனசுத்தியைன வித்யதே ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். காலவியால முகக்ரஸ்த. காலம் ஒரு பெரிய பாம்பு. இது என்ன பண்றதுன்னா நாம் பிறந்ததுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நாளா கபக் 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 கபக்னு முழுங்கிண்டே வருது. ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் கொண்டாடுறோம் இல்லையா? கொண்டாடும் பொழுது நமக்கு வருஷம் ஒரு வருஷம் போயிடுது. நீங்க பிறந்து ஒரு வருஷம் போயிடுது, பிறந்து 2 வருஷம் போயிடுது, பிறந்து 30 வருஷம் போயிடுது. காலம்ங்கிறது நம்ம வாழ்க்கையை முழுங்கிண்டே வருது. காலவியால முகக்ரஸ்த த்ராச நிர்நாசகேதவே. அப்படி இந்த காலத்திலேருந்து நம்மள காலம்னாக்க இந்த வாழ்க்கை சுழற்சி தானே. திருப்பியும் பிறக்கிறோம், திருப்பியும் இறக்குறோம். இதெல்லாம் காலத்துக்கு உட்பட்டு தான் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது என்னன்னா ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேன பாஷிதம் ஏதஸ்மாதபரம் கிஞ்சித் மனசுத்தியைன வித்யதே. இந்த பாகவதம்ங்கிற சாஸ்திரம் என்ன இருக்கே, அது கலௌ கீரேன பாஷிதம். கீரம்னா கிளி. இந்த கிளியினால பாடப்பட்ட கலிக்காகவே இருக்கக்கூடிய இந்த பாகவதம் சாஸ்திரம் ஏதஸ்மாதபரம் கிஞ்சித் மனசுத்தியைன வித்யதே. இதை காட்டிலும் ரொம்ப சிறந்தது மனசை சுத்தம் பண்றதுக்கு வேற ஒண்ணு. நம்ம போய் மனசை அடக்கணும், மனசை கட்டுப்படுத்தணும். மனசுல கண்ட எண்ணங்கள் வருது, எல்லாத்தையும் எப்படி போக்குறதுன்னு தெரியலையேன்னு முட்டி தவிக்கிறோம் இல்லையா? வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம்.
உட்காந்துன்னு நிம்மதியா பாகவதம். நம்ம குருநாதரோ அப்படி பகவத்குணம் சொல்றார், நமக்கோ அவ்வளவு தரும் வாய்ப்பும் இருக்கு. பகவத்குணம் எங்கேயோ நடந்து நமக்கு போகிறதுக்கு வழி இல்லாம இல்லையே, நம்மளுடைய இடத்துல நமக்கு பகவத்குணம் கிடைக்கிறது அப்படிங்கிறது, அதை கேட்கறது தானே நாம் பண்ணக்கூடிய பாக்கியம். அப்ப சொல்றார், நிம்மதியா உட்காந்து பகவத்குணம் கேட்டுட்டே இருந்தா அது பாட்டுக்கும். பகவத்குணங்கிறது ஒரு பஸ் போல, நடந்து போனாதான் நம்ம வாழ்க்கையில நம் கால்னால நடந்து நடந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரு, இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா ஒருத்தர் என்னன்னா ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு பஸ்ல ஏறி உக்காந்துட்டார். ஏறி உக்காந்துட்டா என்ன ஆகுதுன்னா, இவர் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவர் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, அந்த பஸ் ஒரு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னையிலேருந்து ஒரு கும்பகோணமோ இல்லை ஒரு 8 மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னையிலேருந்து மதுரையோ போறதுன்னா, போக வேண்டிய அந்த டிராவல் டைமை பஸ்ல உட்காந்துட்டே போனா போறோம். பஸ் கொண்டு போய் இவர் போய் சேர வேண்டிய இடத்துல அவர் சேர்த்து விடுறாரு போல, இந்த பகவத்குணம் நம்ம வேற எந்த சாதனையும் மூக்க பிடிச்சுட்டு யோகாபியாசம் பண்றது இல்ல, உட்காந்து வேதாந்த விசாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, ஏதாவது புதுசு புதுசா விரதம் புதுசு புதுசா ஹோமம்னு தேடி தேடி பண்றது, இது அதுவும் வேண்டாம். 2 மணி நேரம் எதையும் காதுல புட்டுக்காம எதுல காதுல கேட்குமோ அதை மாத்திரம் வச்சுண்டு நிம்மதியா உட்காந்து பகவத்குணம் கேட்டுட்டு இருந்துட்டோம்னா பாவரும். அது என்ன பண்ணிடும்னா, இதெல்லாம் பண்ணினா கூட எந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமோ அதை நமக்கு சீக்கிரமா கொடுத்துடும். அப்ப இந்த பகவத்குணங்கிறது அப்பேற்பட்டது. இந்த கலிக்கும் பிரத்யேகமா நாம் பண்ண வேண்டியது எதுவுமே அவாவா என்னென்ன பண்ணணுங்கிறது இருக்கு. அவாவாளுடைய தர்மத்தை அவாவா பண்ணணும் இல்லையா? அப்ப இந்த பகவத்குண கதாசிரவணம் அப்படிங்கிறது கலியில பிறந்த நாமெல்லாம் பண்ண வேண்டியது. குருநாதருடைய கிருபையில அது நமக்கு அதிகமா எப்பொழுதுமே கிடைச்சுட்டே இருக்கு. ஏ தஸ்மாத பரம் கிஞ்சித் மனசுத்தியை ந வித்யதே. சரி, இவ்வளவு சொல்லியாச்சு. ரொம்ப சுலபமான மார்க்கம். உட்கார்ந்து கேட்டுன்னு இருந்தா மாத்திரம் போறோம், அவ்வளவுதான்னா ரொம்ப சுலபமா கிடைச்சுடுமா? மார்க்கம் சுலபந்தான், ஆனா கிடைச்சுடுமா சுலபமானு கேட்டா, ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். பாகவதம்னு காதுல நமக்கெல்லாம் பாகவதம் ரொம்ப சுலபமா காதுல, பாகவதங்கிற வார்த்தை ரொம்ப சுலபமா கேட்கறது இல்ல. புஸ்தகத்தை திறந்தா எல்லாருக்குமே பாகவத கிரந்தத்தை திறந்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமே இல்லாம படிக்க வந்து விடுறது. குருநாதருடைய கிருபையினால நாம் பாகவதம் படிக்க 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 அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட குரு கிருபையினால நமக்கு புரிஞ்சு விடுறது. ஆனா இந்த பாகவதங்கிற வார்த்தையே தெரியாம, அப்படியே தெரிஞ்சாலும் கூட எடுத்தா ஒரு எழுத்து படிக்க வராம இப்படி இருக்கிறவாள்லாம் இருக்கா. அவளெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கோம் குரு கிருபையினால. இந்த பாகவதம் எப்படி கிடைச்சிடும்? ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம். பல ஜென்மாக்கள்ல நாம் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஏதோ ஒரு ஜென்மால நமக்கு பகவத்குணம் அப்படின்னு கேட்கறதுக்கு தோணும். பாகவதம்னு வாயிலே இந்த வார்த்தை வரும். இந்த பாகவதங்கிற வாக்கே பவித்திரமானது. ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வா. கொண்டாடுறது பாகவத மகாத்மியமே. ஸ்லோக அர்த்தம் ஸ்லோக பாதம். ஒரு ஸ்லோகத்துல பாதி, ஒரு ஸ்லோகத்துல கால் பங்கு சொன்னா கூட அவனுடைய புண்ணியம். அஸ்வமேத சஹஸ்ராணி ராஜசூய சதானிச்சம். அஸ்வமேதம் 1000 அஸ்வமேதம் பண்ணினாலும் 100 ராஜசூயம் பண்ணினாலும் கூட பாகவதத்திலேருந்து ஒரு சொல் சொல்றதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட பவித்திரமானது ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். பரீட்சிதே கதாசாரம் வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே சுதா கும்பம் கிரஹீத்வைவ தேவாஸ்தத்ர சமாயயுஹு. பாகவதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரீட்சத்துக்கு ஸ்ரீ சுகர் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கிறச்சே தேவர்கள்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்தா 30 கோடி தேவர்களும் கையில நல்ல பெரிய உண்டாம், பெரிய அண்டா நிறைய அமிர்தம். அமிர்தத்தை கையில எடுத்துட்டு இப்படி வந்து நிக்கிறாங்க. அமிர்தமும் கையுமா வரதே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா தேவர்கள்லாம் ஸ்வகாரிய குஷலா சுராக. தேவர்களுக்கு அடைமொழி கொடுக்கும்போதே என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வகாரிய குஷலாக சுராக. யாரையும் தான் காரியத்துக்காக எதை வேணாலும் பண்ணிடுவா. நேரா போய் விருத்ராசுரனை வதம் பண்ணணும். என்ன பண்றதுன்னா, ததீச்சின்னு ஒரு மகர்ஷி இருக்கார். அவர் முதுகெலும்பை கொண்டு வந்தாதான் விருத்ராசுரனை அடிக்க முடியும். பரவாயில்ல, அந்த மகர்ஷிக்கு முதுகெலும்பு போனா கூட பரவாயில்லை, நான் கொண்டு வந்து விருத்ராசுரனை அடிக்கிறேன்.
தன்னுடைய காரியத்துக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்லை. ஸ்வகாரிய குசலாசுராம், இதுதான் தேவர்களுடைய ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லியாயிடுச்சு. அப்ப அப்பேற்பட்ட தேவர்கள் வழிய வந்துங்கிற போல தான் கையில அமிர்தத்தை எடுத்துட்டு இங்க இருந்து ஸ்ரீ சுகரியோ அமிர்தத்தையும் இப்படி மாத்தி மாத்தி பாக்குறாளாம். என்னன்னா, இந்த அமிர்தத்தை எடுத்துக்கோங்கோ, கதா சுதாம் பிரயச்சஸ்வ கிரீத்வைவ சுதாமிமாம். அமிர்தத்தினுடைய பலனே என்ன அப்படின்னு சாப்பிட்டா அமரனா போயிடலாம். இது சாப்பிட்டா மரணமே கிடையாது. நம்ம பரீட்சத்துக்கோ இப்ப 7 நாள்ல மரணம்னு இருக்கு, அமிர்தம் கிடைச்சிருத்தே, இதை சாப்பிட்டுட்டா இனி மரணமே நமக்கு கிடையாது. அப்ப கடகடகன அது ஒரு டிராப் எனக்கு கொடுங்கோ, நான் குடிக்கிறேன், இந்தாங்க நீங்க இதை எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துடலாம் இல்லையா? அப்படி கொடுக்கலையா? பரீட்சித்து பாக்குறா. क्व सुधा क्व मणिर्लोके क्व काचः, क्व सुधा क्व कथा लोके क्व क्वाचः क्व मणिर्महान. அவர் பார்க்கிறாராம், அமிர்தங்கிற அல்பமான அமிர்தங்கிறது எங்க, கதாமிர்தங்கிறது எங்க, சாதாரண ஒரு கிளாஸ் பீஸுங்கிறது எங்க, உயர்ந்த ரத்னம்ங்கிறது எங்க, பாகவதம்ங்கிறது ரத்னம் போல இந்த பாகவதத்துக்கு அல்பமான இந்த அமிர்தத்துக்கிட்டே அந்த பாகவதத்தை கிரையம் பண்றது. அப்ப திக் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு பரீட்சித்து திரும்பினுட்டார். ஸ்ரீ சுகர் பார்த்தார், பாகவதம் கேட்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருந்தேன்னா கூட இதை கொடுத்திருப்பேன் இந்த பாகவதத்தை. ஆனா எப்ப வியாபார புத்தியோட பாகவதத்தின் இடத்துல வந்துட்டேலோ உங்களுக்கு பாகவதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். சொல்றார், ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுரா நாமபி துர்லபாகா. இந்த பாகவதம்ங்கிறது தேவர்களுக்கு கூட கேட்கறதுக்கு அரிதானது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நாமளே நம்ம நினைச்சுக்கணும், தேவர்களை காட்டிலும் நம்ம ரொம்ப சிறந்தவர்கள். ஏன்னா பாகவதம் கேட்கிறோம் இல்லையா? இப்ப தேவர்களை காட்டிலும் நமக்கு மகிமை அதிகமா போயிடுத்து. இதெல்லாம் பிரம்மா பார்த்துன்னு இருக்கா. பிரம்மா தானே ஜெகத் சிருஷ்டி கர்த்தா. இப்ப நடக்கிறத பூரா பிரம்மா பார்த்தார். தேவர்களுக்கே போய் பாகவதம் கிடைக்கல. இந்த பாகவதம் கேட்டு பரீட்சத்துக்கு உயர்ந்த கதி கிடைச்சுடுத்து அப்படின்னு தெரிஞ்சதும் சத்தியலோகே துலாம் பத்வா, தன்னுடைய லோகம் சத்தியலோகம், பிரம்மாவனுடைய லோகம். இந்த லோகத்துல பெரிய தராசு ஒண்ணு பண்ணினார். தராசு பண்ணி ஜகத் சிருஷ்டி கர்த்தா பிரம்மா இல்லையா? அப்ப ஜகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கான ஞானம்ங்கிறது பிரம்மதேவர் இடத்துலதான் இருக்கு. அந்த ஞானத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்தார், தனக்கு தெரிஞ்ச அத்தனையும் கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஒரு தராசுல வச்சார். வச்சுட்டு ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை கொண்டு வந்து இன்னொரு தராசுல வச்சார். வச்சுட்டு பார்க்கிறாராம். பார்த்தா வெயிட்னால பாகவதம் ரொம்ப கனமாயிடுத்து அப்படிங்கிறார். லகு ஞா நிஜாதானி, மற்றதெல்லாம் லகுவா போயிடுதான் பாகவதத்துக்குள்ள. அப்ப பாகவதத்திலேயே எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். நம்ம குருநாதர் கூட பிரவச்சனம் பண்ண, ஒரு கால் பிரம்மாக்கு சிருஷ்டி பண்ண மறந்து போயிடுத்துன்னா பாகவதத்தையே எடுத்து இப்படி பிரிச்சு பார்த்துட்டாருன்னா அதுல இருக்கக்கூடிய சிருஷ்டி கிரமத்தை பார்த்துண்டு அவரால் திருப்பி சிருஷ்டி பண்ணிட முடியுமா? அப்படி எல்லாம் பாகவதத்துக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னுட்டா, மே நீரே பகவத் ரூபம் ஸ்ரீ சாஸ்திரம் பாகவதம் கலௌ படனாத் ஸ்ரவணாத் சத்யோ வைகுண்ட பலதாயகம். மேனிதே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ அப்படிங்கிற ஸ்வயம் பகவானே பாகவதமும் கிருஷ்ணனும் வேற வேற இல்லை அப்படின்னு. அப்ப இந்த பாகவதத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னுட்டா, வைகுண்ட பலதாயகம், கிருஷ்ண தரிசனத்தை நமக்கு கொடுத்துடும். அப்பேற்பட்டது பாகவதம் அப்படிங்கிறதுனால இந்த பாகவதத்தினுடைய பெருமை இப்படியே சொல்லிட்டு வரார். ஏன்னா சொல்ல போகக்கூடிய புராணம் பாகவதம். அதனால பாகவதத்தினுடைய பெருமையை சொல்லிட்டு வரார். இந்த பாகவதத்தினுடைய இப்பேற்பட்ட கதாசிரவண விதிய நம்ம நாரதருக்கு சனகாதிகள் உபதேசம் பண்ணினா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொன்னார். சூதபுரானுக்கு இப்படி சொன்னதுமே, ஆஹா, சனகாதிகள் நாரதருக்கு உபதேசம் பண்ணினாரா? நாரதர் எப்பொழுதுமே பகவத்குணம் சொல்லிட்டு இருக்கக்கூடியவராச்சே, எப்பொழுதுமே பகவத் சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவராச்சே, கிருஷ்ண தியானத்திலே மக்னமா இருக்கிறவராச்சே, அவர் எங்கேருந்து இதை கேட்டார்? அந்த கதையை எனக்கு சொல்லுங்கள். ஆஹா, இதை நீர் கேட்க மாட்டீரான் தானே காத்துன்றேன். ஏகதா ஹி விஷாலாயாம் சத்வாரஹ ரிஷயோ மலாஹ சத்சங்கார்த்தம் சமாயாதாஹ தத்ருஷுஹு தத்ர நாரதம். ஏகதா ஹி விஷாலாயாம், விஷாலா வைசாலோ நாம பூபாலஹ விஷாலா நிர்மமே புரி அப்படின்னு
பாகவதத்திலேயே இந்த விஷாலாங்கிற நகரத்தினுடைய பெருமை, நகரத்தை பத்தி வருது. இது எங்க இருக்குன்னா, இன்னைக்கு நாம் பதரிகாசிரமம் அப்படின்னு வாழ்க்கையில ஒரு நாளாவது பத்ரி யாத்திரை போகணும்னு ஆசைப்படுறோம். எப்பேற்பட்ட பூமி அது! ஹரித்வார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தேவர்கள். ஹரித்வாரம் அப்படிங்கிறச்சே அதுல இருந்து தொடங்கி தேவ பூமியா. ஹரித்வாரத்திலேருந்து ஹிமாச்சல பர்வதம் ஆரம்பிக்கிறது. இந்த ஹரித்வாரத்துக்குள்ள இருந்து நுழைஞ்சாலே நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு இடத்துக்குள்ள வந்தா ஒரு பெரிய பவித்திரமான ஸ்தானத்துல வந்த ஒரு ஆனந்தம் வந்துடும். அங்கேருந்து பார்த்தா மேல ரிஷிகேஷம், அப்புறம் ருத்ரப்பிரயாக, தேவப்பிரயாகன்னு ஒவ்வொரு இடமா அப்படியே போறது மலைக்கு மேல. நல்லா இரண்டு பக்கமும் அந்த மலைகள்ல பார்த்தா பச்சை பசேல்னு செடிகள் கொடிகள், நிறைய பட்சி ஜாலங்கள்லாம் இங்கும் அங்கும் பறந்துண்டு. ஒரு புறம் பார்த்தா அப்படியே தக தக தகன்னு தங்க ரேக்கில மந்தாகினி மலையிலேருந்து கொட்டிண்டு வரா கங்காதேவி. அந்த நம்ம மலையில இங்கும் அங்கும் அந்த வண்டி இப்படி இப்படியும் போற வழியிலெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு பக்கம் பார்த்தா பெரிய சிகரமா இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா அதுல பாதாளத்துல கங்கை அப்படி அழகா ஓடிட்டு இருப்பான். பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமான காட்சி. கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த காட்சி போகும். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிடுத்துனா அப்புறம் என்ன ஆகும்னா, தக 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 தகன்னு வெள்ளி பனி போல இருக்கக்கூடிய மலைகள், ரெண்டு பக்கமும் ஒரே பனிக்கட்டியா, கண்ணுக்கும் குளிர்ச்சியா இருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சியா இருக்கும். அப்பேற்பட்ட இடம். இப்படி பனிக்கட்டியா அங்கங்க பெரிய பெரிய பனிக்கட்டி இருக்கும். அதுல இருந்து உருகி அங்கேருந்து ஜலம் அப்படியே ஓடி வரும். அது ஒரு சொனையில சேரும். அந்த சொனை பெரிய கங்கையில சேரும். அது தகதகன்னு கீழே ஓடும். இப்பேற்பட்ட அழகான ரெண்டு புறத்திலையும் இப்படி பனிமலை. அந்த பனிமலைக்கு நடுப்புற பாதை அப்படியே மேல போனா ஒரு பெரிய நகரம். விஷாலா, பத்ரி விஷால் கி ஜெய் அப்படின்னு தானே சொல்றோம். பத்ரிநாதனை கொண்டாடும் பொழுதே பத்ரி விஷால் கி ஜெய் அப்படின்னு தான் கொண்டாடுறோம். அப்ப அந்த விஷாலாங்கிற நகரத்துலதான் பதரிகாசிரமம் அப்படிங்கிற பவித்திரமான க்ஷேத்திரம் இன்றைக்கும் நரநாராயணர்கள் தபசு பண்ணிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து தப்த குண்டம் அப்படின்னு ஒரு பவித்திரமான ஜலாசயம். இத்தனை குளிர்லயும் அங்க சூடா ஜலம். பத்ரி யாத்திரைக்கு போனா எல்லாருக்கும் பட 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 படன்னு நடுங்கும். போய் என்ன பண்றது ஏது பண்றது, அங்க போய் தண்ணி எடுத்து உடம்புல விட்டுக்கலாமா அப்படின்னு தோணும். ஏன்னா எங்கேயாவது விட்டுட்டா அப்படியே ஸ்டன்னாய் நின்றுடுவா. அப்படி ஒரு குளிர் இருக்கும். அப்ப அத்தனை குளிர்லயும் நாம சர்வே பண்றதுக்காக நான் பகவானே அமைச்சிருக்கான். அத தப்த குண்டம்னு 3 தீர்த்தங்கள் இருக்கு. அதுல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வெளில வந்தா அதுக்கப்புறம் குளிராது. ஜம்முன்னு போய் பத்ரிநாராயணனை சேவிச்சுட்டு ரூமுக்கு வர, நம்ம இருக்க விடுதிக்கு வர வரைக்கும் ஒன்றும் இருக்காது. ஜம்முன்னு போய் பகவானை சேவிச்சுட்டு வரலாம். உள்ள அகண்டமான தீபம் ஒண்ணு. பத்ரிநாராயணன் யோக தசையில உள்ள தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார் எல்லாருக்கும். அப்பேற்பட்ட பவித்திரமான க்ஷேத்திரம் விசாலாங்கிறது. அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டார் சனகாதி மகர்ஷிகள். ஏகதாஹி விசாலாயாம் சத்வாரஹ ரிஷயோ மலாஹ சத்சங்கார்த்தம் சமாயாதாஹ ததுர்ஷு தத்ர நாரதம். அப்படி வந்தவாளுக்கு எதிர்ச்சியா நாரதருடைய தரிசனம் கிடைச்சது. இவாள்லாம் நாரதருக்கு அண்ணா. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்கள் இந்த 4 பேருமே நாரதருக்கு அண்ணா பாபா. இந்த அண்ணாக்கள் அங்கேருந்து வரா, நாரதரும் இங்கேருந்து வரா. 2 மகாத்மாக்கள் பரஸ்பரம் சந்திக்கிறார். மகாத்மாக்களுடைய ஒரு சம்சர்க்கமே எப்படி இருக்கும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா உடனே பகவானை பத்தி பேச ஆரம்பிச்சுடுவார். உடனே நாரதரே எந்த க்ஷேத்திரம் போயிட்டு வந்தீர், எங்க பகவானை என்ன தரிசனம் பண்ணினீர், பகவான் என்ன சொன்னார். சனகாதி மகர்ஷிகளை பார்த்தா, நீங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அங்க பகவானை தரிசனம் பண்ணா, பகவான் என்ன பேசினார். சாதுக்கள் பரஸ்பரம் பார்த்துட்டாலே நம்மளே பார்க்க போறோம். விதுரரை நம்ம உத்தவன் பார்க்க போறார். விதுரர் உத்தவன் பார்த்ததுமே உடனே விதுரருக்கும் உத்தவனுக்கும் ஏதோ உள்ள ஒரு கனெக்ஷன். என்ன கனெக்ஷன் சொல்ல தெரியல, இனம் புரியாத ஒரு பிரேம 2 பேருக்குள்ள ஏற்பட்டது. காடமா ஆலிங்கனம் பண்ணிண்டா. ஆலிங்கனம் பண்ணிட்ட, நீர்தானே விதுரர், நீர்தானே உத்தவன், கிருஷ்ணன் டைம் தானே வரே அப்படின்னு பொல 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 பொலன்னு கண்ணீர். கிருஷ்ணன் டைம் தானே கிருஷ்ணங்கிற சப்தம் கேட்டாப்பா, பல பலன்னு கண்ணீர். உடனே அவரை பிரேமையா காடமா ஆலிங்கனம் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து பகவத் குணம் பேச. பாகவதமே பார்த்தோம்னா 2 சாதுக்கள் சேருவா பகவத் குணம் பேசுவா, 2 சாதுக்கள் சேருவா பகவத் குணம் பேசுவா. இப்படி பிரதம ஸ்கந்தத்திலே இருந்து 12 ஸ்கந்தம் வரைக்கும் பார்த்தா, ஆரம்பத்திலே இருந்து தொடங்கி முடிவு வரைக்கும் சாதுக்கள் 2 பேர் பேசுவா பகவத்குணம். கிருஷ்ண கதையே இருக்கட்டும், ராமச்சரித்திரம் இருக்கட்டும், அம்பரீஷோபாக்கியா எல்லாமே சாதுக்களுடைய சம்பாதம் தான். ஏன் அந்த சரித்திரத்துக்குள்ள கூட சாதுக்கள் 2 பேர் பேசின்னு இருக்கா. இப்படிதான் சரித்திரம் பாகவதம் பூரணமா அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்க
இங்க இந்த விஷாலா நகரத்துல நாரதர் இப்படி வந்திருக்கார், சனகாதிகள் இப்படி வந்திருக்கார். உத்தமமான பவித்திரமான க்ஷேத்திரம், வியாசர்லாம் அங்கதான் இன்னுக்கும் இருந்துருக்கார். அப்பேற்பட்ட பவித்திரமான க்ஷேத்திரத்துல நாரதரும் சனகாதிகளும் சந்திச்சுண்டா. நாரதர சனகாதிகள் பார்த்தார். நாரதருடைய முகம் கொஞ்சம் வாடி இருக்கு. நாரதருடைய முகம் இப்படி வாடி இருக்கிறத பார்த்து கதம் பிரம்மன் தீனமுகா புதச்சிந்தா குரோ பவான். கதம் பிரம்மன் தீனமுகா. நாரதரே, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் உங்க முகம் வாடி இருக்கு? எப்பொழுதுமே இப்படி இருக்கக்கூடியவர் கிடையாது. நாங்களும் இப்படி வந்து நிக்கிறோம், எங்களை கூட நீர் கவனிக்கிற துவரிதம் கம்யத்தே குத்திர. எதையோ யோசிச்சுட்டு வேகமா நடந்து போயிட்டு இருக்க, என்ன காரணம்? துவரிதம் கம்யத்தே குத்திர குதஸ்துவாகமனம் தவ. இங்கே வந்தேன், என்ன விஷயம் எங்களுக்கு சொல்லணும். அதுதானே, எனக்கும் யாராவது வழி சொல்லுவாளான் தான் இத்தனை ஊரை கேட்டுட்டு வந்துருக்கேன். உங்களை எதிர்ச்சியா பார்த்தேன், என் பாக்கியம். உங்கள்கிட்ட கேட்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. என்ன வேணும் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. நாரதர் சொல்ற, அஹம் து பிருதிவீம் யாதோ ஞாத்வா சர்வோத்தமாமிதி புஷ்கரஞ்ச பிரயாகஞ்ச காஷீம் கோதாவரீம் ததா ஹரிக்ஷேத்ரம் குருக்ஷேத்ரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமானைதஸ்ததா. நான் இங்கேருந்து கிளம்பினேன். கிளம்பி இப்படியே பாரத பூமியை ஆரம்பத்திலே பார்த்தோம். பாரத பூமியில பல க்ஷேத்திரங்கள். பாரத பூமியினுடைய சிகரம் பத்ரிநாதம், பாரத பூமியினுடைய முடிவு சரணம்ங்கிறது கன்னியாகுமரி. அது வரைக்கும் காசி இருக்கு, கயா இருக்கு, பிரயாக இருக்கு, நவத்வீபம் இருக்கு, கமார்புக்கூர் இருக்கு. இப்படி பல மகாத்மாக்கள் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரம், பல பகவத் அவதாரங்கள் நடந்த இடம். அயோத்தியா இருக்கட்டும், பிருந்தாவனமா இருக்கட்டும், இப்படி பல பகவான் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரம்னு பவித்திரமான ஸ்தானங்கள்லாம் நிறைஞ்ச பூமியா பாரதம் இருக்கிறதுனால தீர்த்த யாத்திரைய பல பேர் பண்றது வழக்கம் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஹிருதயமே ஸ்ரீரங்கம், பக்தர்களுடைய சரணமே சேது, பக்தர்களுடைய சிரசே பதரிகாசிரமம், சிரோ பதரிகாசிரமம். பக்தானாம் சரணோ சேது ஸ்ரீரங்கம் ஹிருதயம் ததா வாராணசி முகம் செய்வ சிரோ பதரிகாசிரமம் அப்படின்னு சாதுக்களே தீர்த்த பூதர்களா இருக்கா. தீர்த்த பூதர்களா சாதுக்களே இருக்கிறதுனால அவர்கள் ஏன் தீர்த்த யாத்திரை பண்ணணும்? ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹா அப்படின்னு சொல்றார். ஏன் விதுரர் எதுக்கு தீர்த்த யாத்திரை பண்ணினான்னா, பகவத்விதா பாகவதாக தீர்த்த பூதா முனீஸ்வராக தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதாக. தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானின்னு இருக்கக்கூடிய சாதுக்கள் ஏன் தீர்த்த யாத்திரை பண்றானா? சாதுக்கள் தீர்த்த யாத்திரை பண்றதே நம்மளுடைய க்ஷேமத்துக்காக தான். அவன் அங்கங்க சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தா அவளுடைய திருஷ்டி எந்த கண்ணினால, எந்த திருஷ்டியினால கிருஷ்ணனுடைய சரணத்தை பார்த்திருப்பாளோ, எந்த திருஷ்டியினால கிருஷ்ணனுடைய திவ்யமான திருமேனியை பார்த்திருப்பாளோ, எந்த காதுனால பகவத்குணத்தை பகவான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டிருப்பாளோ, எந்த வாக்குனால பகவானோட பேசியிருப்பாளோ, அதே திருஷ்டியால அவ நம்ம பாப்பா. அதே வாக்கு கொண்டு நம்ம இடத்துல பேசுவா. அதே காதை கொண்டு அல்பமான நாம் சொல்லக்கூடியதை கூட காதுல போட்டுப்பா. அப்ப அந்த சாதுக்கள் அந்த வாக்காலையும் பவித்திரமான அந்த திருஷ்டியாலையும் பவித்திரமான அந்த வாக்காலையும் பவித்திரமான அந்த காதுனாலையும் நம்மளோட பழகும் பொழுது நம்மளும் பவித்திரமாயிடுறோம். நம்மளையும் பவித்திரமா பண்ணிட்டு போயிடுறா சாதுக்கள். அப்பேற்பட்ட சாதுக்களை சொல்லும் பொழுது பகவத் பாதாலே ரொம்ப அழகா சொல்றார். சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தஹ வசந்தவத் லோகஹினம் ஹிதம் சரந்தஹ தீர்ணாஹ ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் ஆகேதூனான் யானபீதாரயந்தஹ சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தஹ. சாந்தா, நாமளே உலகத்துல எதை தேடி ஓடுறோம்னா சாந்தியை தானே தேடி ஓடுறோம். எங்க சாந்தி கிடைக்கும், எங்க சாந்தி, நிம்மதியா இருக்கணும். நம்மளுடைய பெரிய கோல் என்னன்னா நிம்மதியா இருக்கணுங்கிறது தான் கோல். அந்த நிம்மதிங்கிற கோலுக்கு தான் பணத்தினால நிம்மதி வந்துடுமோ, பொருள்னால நிம்மதி வந்துடுமோ, குடும்பத்தினால நிம்மதி வந்துடுமோ, இல்ல ஒரு ஆகாரம் டேஸ்ட்னால நிம்மதி வந்துடுமோன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை தேடிட்டு போறோம்.
இப்ப சாதுக்கள் இடத்துல அந்த நிம்மதி இருக்கா? ஏன்னா இது எல்லாத்தையும் அவ பொருட்படுத்துறதே கிடையாது. அவளே நிம்மதியான ஒரு நிலையில தான் அவளே வந்திருக்கா. அந்த நிலையிலேயே எப்பொழுதுமே அவ இருக்கிறதுனால சாந்தஹ மஹந்தோ வசந்தி சந்தஹ வசந்தவத் லோகஹிதம் சரந்தஹ வசந்தவத் லோகஹிதம் சரந்தஹ அப்படிங்கிற. ஏன் உலகத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் 6 ரித்து. வசந்தம், கிரீஷ்மம், வருஷா, சாரதம், ஹேமந்தம், சிசிரம் அப்படின்னா 6 ரித்துக்கள் உண்டு. ஒவ்வொரு ரித்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இப்ப சரத் ரித்து அப்படின்னுட்டா எப்படி இருக்கும்னா அப்பதான் மழையெல்லாம் பேஞ்சு கொஞ்சம் ஓஞ்சிருக்கும். கொஞ்சதுனால பாதைகள்லாம் ஒண்ணு அந்த மழை பெஞ்ச காரணத்தினால சகதியும் சேருமா இருக்கும். வருஷா ரித்துன்னு சொன்னா கேட்கவே வேண்டாம், மழை பொழிஞ்சு தீர்த்திருக்கும். மழை பொழிஞ்சு தீர்த்ததுனால யாராலையும் உள்ளும் போக முடியாது, வெள்ளம் வர முடியாது, ஒரே கஷ்டமா இருக்கும். சரி, வருஷா ரித்துலையும் முடியல. ஹேமந்த ரித்துன்னா குழு குழு குழுன்னு குளிரும், எழுந்துக்கவே முடியாது. ஒரு 10 மணி 12 மணி ஆகட்டும், அப்புறம் ஆத்த விட்டு வெளில போலான்னு தோணும், அப்படி சிலிப்பா இருக்கும் ஹேமந்த ரித்து. அப்படின்னு ஒவ்வொரு ரித்துக்கு பார்த்தா ஒவ்வொரு குணம். ரித்துக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரித்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இதுல எல்லா ரித்துலயும் ஒரு டிராபேக் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கேன். கிரீஷ்ம ரித்துன்னா தக 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 தகன்னு இப்பதானே அனுபவிச்சோம். அக்னி நட்சத்திரம் இப்பதானே முடிஞ்சது, அப்படி கொளுத்தி தீர்த்து விடும். ஆனா இந்த ரித்துக்களுக்கெல்லாம் மத்தியிலேயே வசந்தம்னு ஒரு ரித்து இருக்கு. இந்த ரித்துவனுடைய பெருமை மாத்திரம் என்னன்னா, இந்த ரித்துல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரித்துல தான் எல்லா செடியும் கொடியும் இலையெல்லாம் உதிர்த்துட்டு போயிருக்கும். இப்பதான் ஜில்லு 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 ஜில்லுன்னு இந்த வசந்த ரித்துல எல்லா செடியும் துளிர் விட ஆரம்பிக்கும். நம்ம பார்த்தோம்னா இந்த வசந்த ரித்து வந்துடுத்துனா பெரும்பாலும் எல்லா கோவிலையும் உற்சவம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த சமயத்துலதான் நிறைய பூக்கள் குமு 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 குமுன்னு பூத்து தீர்த்துடும். குண்டு மல்லின்னா அடுக்கு மல்லி, இப்படி பல மல்லி புஷ்பம்னா மல்லியில இருக்கக்கூடிய பல ரகம், இதே மாதிரி ஒவ்வொரு புஷ்பத்துல இருக்கக்கூடிய பல ரகங்கள் பூத்து குலுங்கும். நல்லா வாசனையான புஷ்பங்கள்லாம் பொறுக்கும். அப்படி உலகத்துக்கே ஒரு க்ஷேமத்தையும் ஒரு சாந்தியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ரித்து வசந்தம்ங்கிற ரித்து. அதுபோல இந்த சாதுக்களும் எங்கேயாவது சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு கேட்டா அவ எப்படி இருப்பான்னா, அந்த தேன்ல வண்டு எப்படி ஒரு புஷ்பத்திலேருந்து தேன் எடுக்கிறதோ அது போல எந்த கிரகஸ்தாலுக்கும் எந்த குடும்பத்தவருக்கும் எந்தவித கஷ்டமும் இல்லாம, ஆனா அவளோட பழகிண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிண்டு அவளோட அன்பா இருந்துண்டு அவளுக்கு ஹிதத்தையும் பண்ணிண்டே போயிட்டு இருப்பான். வசந்தவத் லோகஹிதம் சரந்தஹ தீர்ணாஹா ஸ்வயம் பீம பவார்ணவம். பீம பவார்ணவம்ங்கிறார் இந்த சம்சாரம்ங்கிற கடல். எத்தனை படகு போட்டாலும் இந்த சம்சாரத்திலிருந்து தப்பிக்க முடியாது, அப்பேற்பட்டதான் இந்த சம்சாரம். பீம பவார்ணவம் தீர்ணாஹா, அதுல முதல்ல தாங்கள் தப்பித்தவர்களாக இருக்கார். ஜனானஹேதுனா அபிதாரயந்தஹா, இவாளும் என்ன பண்றான்னா நம்மளை போல சம்சாரிகள் அவளை அண்டி இருந்துட்டா மாத்திரம் போறோம். நம்ம அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அவளுடைய சரணத்தை காடமா பிடிச்சுண்டு அவ கிருபை பண்ணுவாங்கிற அவளுடைய கிருபையில நம்பிக்கையோட குருநாதர் நம்மளை பார்த்துப்பாரு. குருநாதர் பார்த்துப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை மாத்திரம் பூர்ணமா இருந்து கொடுத்தோம்னா ஜனான் அஹேதுனா அன்யானபி ஜனான் அஹேதுனான் யானபி தாரயந்தா. அஹேதுனான் யானபி தாரயந்தா, சரி நம்மளை காப்பாத்துறாளே தான் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பாள் ஒண்ணு கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட எதிர்பார்த்த அவளுக்கு என்ன இருக்கு? நம்மத்தான் அவளுடைய கிருபையை எதிர்பார்த்து போறோமே தவிர்த்து நம்மள்ட்ட அவளுக்கு ஒண்ணு வேணுங்கிறதே கிடையாது. ஜனான் யானபி தாரயந்தா அஹேதுனான், ஒரு ஹேத்துவும் இல்ல. அதனால தான் சொல்றா, கோட்டி மாதாவா இருந்தாலும் 1000 பிதாவா இருந்தாலும் ஒரு குருக்கு துல்லியமாக முடியாது. ஏன்னா ஒரு கால் தாயாருக்கு கூட என்ன இருக்கும்னா சமயத்துல வயசானா இந்த பையன் நம்மளை பார்த்துப்பானோ அப்படின்னு இருக்கும், ரத்த பந்தம் அப்படின்லாம் தோணும். ஆனா இந்த குருநாதருக்கோ நம்மள்கிட்ட அந்த ஒரு சிந்தனையே கிடையாது. ஏன்னா உலக ரீதியா அவளுக்கு அடையணுங்கிறதும் ஒன்றும் இல்லை. அவளோ கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சவர்களாக இருக்கா. அப்பேற்பட்ட மகாபுருஷாளுக்கு நம்மளிடத்துல இருந்து சாதிக்கிறதுக்குன்னு உலகத்துல என்ன இருக்கு?
அப்ப அஹேதுனான் யான பீதாரயந்தா. அஹேதுனான் அப்படிங்கிற ஒரு காரணமும் இல்லாம, ஆனா நம்மளிடத்துல பரம கிருப காரணரகித கிருபாநிதி ரேகா சத்குருநாதோ நான்ய சத்யம். நாமும் எப்படி இருக்கோம்னா, அவர் வா 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 வான்னு நம்மளை கூட்டு பக்கத்துல வச்சுட்டா, நிஜ சரணாம்பூஜ விமுகம் மாமனு தாவன் கிருபயா ஜனனிவத்து. நம்மளோ அவர் கூட்டாலே ஓடவே எப்படியாவது தப்பிச்சு போயிடலாமா, எப்படியாவது சத்சங்கத்துக்கு போகாம இருந்து விடலாமான்னு தோணினாலும் கூட அனுதாவன் நம்ம பின்னாடி ஓடி வராராம். ஓடி வந்து புடிச்சு இழுத்துட்டு போய் சத்சங்கத்துல வைக்கிறார். அனுதாவன் கிருபையா ஜனனிவத்து. எப்படின்னா, ஒரு அம்மா குழந்தைக்கு நல்லது, அதுக்கு ஒரு கஷாயம் போட்டு வச்சிருக்கா. இந்த கஷாயம் குடிச்சதுன்னா அதுக்கு உடம்புக்கு ஒன்றும் வராது. அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா, மருந்து பார்த்தாலும் மருந்துனா கசக்கும் இல்லையா, மருந்து கசக்கும்னா அது குடிக்கப்படாதுங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றது. ஆனாலும் அந்த தாயார் என்ன பண்றான்னா, இதை விடுறது இல்லையா, அது பின்னாடி ஓடி போய் அது வாயை பழந்து மருந்தை உள்ள விட்டு அதை குடிக்கும்படி பண்ணி, அதுக்கப்புறம் அதை அழுதாலும் பரவாயில்ல, உதச்சுண்டாலும் பரவாயில்ல, கற்றுண்டாலும் ஏதாவது பண்ணியாவது அது குழந்தைக்கு நல்லது பண்றா இல்லையா. அது அனுதாபன் கிருபையா ஜனனிவத்து. இப்படி நமக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்ம மேல கிருபை பண்ணக்கூடிய ஒரே ஒரு கருணா சிந்து குருநாதர் இல்லையா. அதனால அப்பேற்பட்டவர் ஜனானஹேதுனான் அஞ்ஞான பிதாரயந்தா. இவர் இப்பேற்பட்ட பவித்திரமானவர்கள் சாதுக்கள் பல இடங்கள் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு நாரதர். ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், சேதுபந்தனம், ஹரித்வார் வந்தார். அப்புறம் சமந்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருக்ஷேத்திரம் வந்தார். அங்கேருந்து நடந்து நம்ம தட்சிண பாரதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் வந்தார், ராமேஸ்வரம் வந்தார். ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமான இதஸ்ததா. இங்கும் அங்கும் சஞ்சாரம் பண்ணி இந்த தீர்த்த யாத்திரையில ஒண்ணு பார்த்துட்டார். நாபஷ்யன் குத்ரசித் சர்ம மனசந்தோஷ காரணம் கலினா தர்ம மித்ரேன தரேயம் பாதிதாதுனா. அவருக்கு தெரிஞ்சுடுச்சு என்ன, நாபஷ்யன் குத்ரசித் சர்ம, எங்குமே சர்ம மங்களங்கிறதே இல்லையா. எல்லா ஜனங்களும் கஷ்டப்பட்டு இருக்கா. கலியில இருக்கு என்ன ஒண்ணு, பிருந்தாவனம் இருக்கு. அங்க நம்மள்ட்ட டிக்கெட்டே கேட்க மாட்டா. நெத்தியில கோபியும் கழுத்துல துளசி மாலையும் கையில சிப்லா கட்டையும் ஒரு ஜால்ராவும் இருந்தா சந்தோஷமா உள்ள போயிடலாம். ஏதாவது ராத்துல நம்ம பிக்ஷாந்தேகின்னு வாய் திறந்து கேட்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா அப்படின்னு பாடிண்டே போனோம்னா, ஏதோ ஒரு சாது பாபா வந்திருக்காரு, அவருக்கு ஒரு ரொட்டியாவது போடுவோம். நம்ம ஊர்ல யாராவது இப்படி போய் நின்னானா, ஏதோ ஆள் பார்க்கறதுக்கு சந்தேகமா இருக்குன்னு போலீஸுக்கு போன் பண்ணிடுவான்னா, அவ அப்படி கிடையாது. என்ன பண்ணுவான், உடனே அந்த சாது பாபா வாத்து வாசல்ல நிறுத்தி அவருக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அவருக்கு 2 ரொட்டி தான் சாப்பிட்றது என்ன உண்டோ அதுல இருந்து 2 எடுத்து அவளுக்கு கொடுத்து, இன்னைக்கும் பிருந்தாவனம் அப்படிதான் இருக்கு. அப்படி சாதுக்கள் எல்லாரையும் ஆசிரிச்சு பக்திக்கு பேர் போன இடம் இல்லையா. அந்த பிருந்தாவனத்துக்குள்ள வந்தார். யாமுனம் தடமா பண்ண யத்ர லீலா ஹரேர பூத். யாமுனம் தடமா பண்ண, யமுனா நதிக்கரைக்கு அருகாமையில் இருக்கிற அந்த பிருந்தாவனத்துக்குள்ள வந்தார். பிருந்தாவனத்துல வந்ததுமே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார். பிருந்தாவனத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிற அவர் என்ன பார்க்கிறாருன்னு ஒரு ஆச்சரியம் அவருக்கு அங்க தெரியறதான். தத்ராச்சரியம் மயா திருஷ்டம் ஸ்ரூயதாம் தன்முனீஸ்வரா ஏகா து தருணி தத்ர நிஷன்னா கிண்ணமானசா த்வௌ விருத்தௌ பதிதௌ பார்ஷ்வே நிஸ்வசந்தாபசேதனோ சுஷ்ரூஷந்தி பிரபோதந்தி ருதந்தி சதயோஃ புரஹ. என்ன ஆச்சுன்னா, நீ நடந்து போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கிறச்சே அவங்க ஒரு பெண் ரொம்ப அழகா குணவதியா ரூபவதியா இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு பக்கத்துல ஒரு 100 பெண்கள் அவளுக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கா. விருத்தௌ த்வௌ பதிதௌ பார்ஷ்வே. அவளுக்கு பக்கத்துல 2 வயசானவா படுத்துட்டு இருக்கா. 2 வயசானவா படுத்துட்டு இருக்கா. அவ மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கிட்டு இருக்கா. அப்பப்ப லொக்கு லொக்குன்னு இரும்பரா. இப்படிலாம் இருக்கா அவளுடைய நிலைமை.
தசதிக்ஷு விதிக்ஷந்தி ரக்ஷிதாரம் நிஜம் வபு. அந்த பெண்ணும் 10 திக்கும் முடியும் பார்த்துட்டு இருக்காளாம், மேலும் கீழும் அப்படி. யார் தன்னை காப்பாத்துவா, யார் தன்னை காப்பாத்துவா, இந்த ஒரு காட்சியை பார்த்துட்டே நாரதர் இப்படி வந்துட்டே இருக்கேன் இப்படியே போயிட்டே இருக்கணும். அங்க பார்த்தா இவர் இப்படி போறத அந்த பெண் பார்த்துட்டா. போகோ சாதோ க்ஷணம் திஷ்ட மச்சிந்தாம விநாசய தர்சனம் தவ லோகஸ்ய சர்வதாகரம் பரம் பகுதா தவ வாக்யேன துக்க சாந்திர் பவிஷ்யதி யதா பாக்யம் பவேத் பூரி பவதோ தர்சனம் ததா. போகோ போகோன்னா ரே ரே கூப்பிடுறா அங்கேருந்து. ஹே சாது கொஞ்சம் நில்லுங்கோ, அப்படி ஒருத்தர் இருக்கேனே என்னை பார்த்துட்டு கூட அப்படி போறேடே. போகோ சாதோ க்ஷணம் திஷ்ட கொஞ்சம் நில்லுங்கோ, எனக்கு மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு. மச்சிந்தாம் அபிநாசய, அந்த கஷ்டத்தை நீங்க தானே, உங்களை போல சாதுக்கள் தானே எங்களை போல ஜனங்களுடைய கஷ்டத்தை போக்குவா. வேற யாரு போக்குவா? உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு கதி உண்டு இந்த உலகத்துல? மச்சிந்தாம் அபிநாசய தர்சனம் தவ லோகஸ்ய சர்வதா அகஹரம் பரம். உங்களுடைய தரிசனமே அத்தனை பாபத்தையும் போக்கிடுறது. தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி ஸ்வந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னு பார்த்தோம். பவித்திர தீர்த்தத்தையே பவித்திரம் பண்ணக்கூடியவா. நம்ம எல்லாம் நம்ம பாபத்தை போய் தீர்த்தத்துல செலுத்துறோம்னா, இந்த தீர்த்தத்துல இருக்கக்கூடிய பாவத்தையும் போக்கக்கூடிய சாதுக்களுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சதுன்னா, ஆரம்பத்திலே சொன்ன எந்த திருஷ்டியால கிருஷ்ணனை பார்த்தாலும் அந்த திருஷ்டியால நம்மளே கடாட்சம் பண்றான். அப்ப நம்மளுடைய பாபம் அவளுடைய தரிசன மாத்திரத்திலேயே போயிடுறது இல்லையா? சொல்றா பக்தி தேவி, தவ தர்சன மாத்திரேன சர்வதாக ஹரம் பரம். எல்லா பாபமும் உங்களுடைய தரிசன மாத்திரத்துல போய் எடுத்து. பகுதா தவ வாக்யேன துக்க சாந்திர் பவிஷ்யதி யதா பாக்யம் பவேத் தூரி பவதோ தர்சனம் ததா. எப்ப பாக்யம், உயர்ந்த பாக்யம் ஒன்று நமக்கு கிடைக்கிறதோ அப்பதான் மகாத்மாக்களுடைய தரிசனம் ஏற்படுமா. மகாத்மாக்களுடைய தரிசனம் இப்படி லகுவாதான் கிடைச்சுடாது. ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா ஏதோ ஒரு மகாத்மாவுடைய திருஷ்டியில ஒரு தடவை நம்ம வாழ்க்கையில படுறது அப்படிங்கிறதே பரம பாக்யம். அப்படி இருக்கிறச்சே நமக்கு அது ரொம்ப லகுவா கிடைச்சுட்டே இருக்கு. அப்பேற்பட்ட பாக்யம் எனக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு பக்தி தேவியே சொல்லியிருக்கிறார். நாரதரை பார்த்தார். அவரே அப்படியே போயின்னு இருந்த நாரதரை அப்படி அந்த அம்மா கூப்பிட்டதும், ஏம்மா யாரு நீ? காசித்வம், யாருமா நீ? காவிமோ, இவா 2 பேர் யாரு? வயசானவா கீழ்படுத்த கலைவா யாரு? நிறைய பெண்கள்லாம் இங்க உனக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்காளே. நார்யாஹா கா பத்மலோச்சனாஹா. எல்லாரும் இப்படி ஒரு கேள்வி நாரதர் அவரை பார்த்து கேட்கிறார். காசித்வம், யாருமா நீ? வத தேவி சவிஸ்தாரம் ஸ்வஸ்ய துக்கஸ்ய காரணம். சவிஸ்தாரம் வத, விஸ்தாரமா சொல்லு உன் கஷ்டம் என்ன? ஸ்வஸ்ய துக்கஸ்ய காரணம் வத, உன்னுடைய துக்கத்துக்கான காரணத்தை சொல்லேம்மா. உனக்கு என்ன கஷ்டம்? ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி தவிக்கிற? அப்படின்னு நாரதர் கேட்டாரோ இல்லையோ பக்திக்கு தூக்கி வாரி போட்டு. ஏன்னா இவருக்கு நம்ம தெரியலையா? உங்களுக்கு நான் தெரியலையா? உங்களுக்கு நான் தெரியலையா? ஏன் இப்படி கேட்கிற? ஏன்னா உலகத்துல ஒவ்வொரு காரியத்தை பண்ணதற்கு ஒவ்வொருத்தர் உண்டு. நாம் இன்னைக்கு பிரம்மசூத்திரம் அப்படின்னு ஒண்ணு பார்க்கிறோம். இந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறத பண்ணினவர் யார் அப்படின்னுட்டா வேதவியாசர். அவரு கிருஷ்ய சூத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இதை பண்ணின மகர்ஷிகள் உண்டு. ஒரு தர்மசூத்திரம்னு இருக்கு, அதுக்குன்னு பண்ணின மகர்ஷிகள் உண்டு. அதுபோல பக்திக்கு ஒரு சூத்திரம் உண்டு. அந்த பக்தியக்கான சூத்திரத்தை பண்ணினவரே யாருன்னா நாரதர் தான். அந்த நாரதருக்கே இப்ப பக்தி யாருன்னு தெரியாம போயிடுதான். அந்த நிலை பக்திக்கு வந்துடுச்சு. உடனே பக்திக்கு அது தாங்கல. கேட்கிறா, எனக்கு தெரியல, என்ன தெரியலையா? உடனே தன்னை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அகம் பக்தி ரிதிக்யாதா இமௌ மே தனயோ மதோ ஞான வைராக்ய நாமானௌ காலயோகேன ஜர்ஜரௌ கங்காத்யாஹ சரிதஸ்சேமாஹ மத்சேவார்த்தம் சமாகதாஹ. என் பேரு பக்தி. இவா 2 பேர் இப்படி படுத்துன்ற காலே வயசானவாளா? வாஸ்தவத்துல வயசானவா கிடையாது. ஆனா இப்படி ஆயிடுத்து வானளவ ஞான வைராக்ய நாமானோ. இவருக்கு ஞானம்னு பேரு, இவருக்கு வைராக்கியம்னு பேரு. காலயோகேன ஜர்ஜரோ, காலம் அப்படி இருக்கு. இந்த காலத்தினால இவாளுடைய நிலைமை இப்படி ஆயிடுத்து.
இத்தனை பேர் இருக்கா, யார் இவான்னு கேட்டேன் இல்லையா? அவெல்லாம் யாருன்னா அவ பேரு, அவ கங்காத்யாஹா சரிதஸ்சேமாஹா, கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, காவேரி, தாபி, ரேவா, பயோஷ்ணி, பல்குனி, புஷ்கரம், திரிவேணி, துங்கபத்ரா, சந்திரபாகா, அப்படின்னு எல்லா நதியும் இருக்கா. அத்தனை நதி ஒவ்வொருத்தரும் அங்க நிக்கிற ஆபாலெல்லாம் காண்பிச்சு இவா எல்லாம் கங்காத்யாஹா சரிதஸ்சேமாஹா, அத்தனையும் நதி தேவதைகள் இதுக்கு இங்க வந்திருக்கா. மத் சேவார்த்தம் சமாகதாக, எனக்கு சேவை பண்றதுக்காகத்தான் வந்திருக்கா. நானும் தமிழ்நாட்டுல பிறந்தேன். உத்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதா क्वचित् क्वचिन् महाराष्ट्रे गुर्जरे जीर्णतां गता உத்பன்னா திராவிடே சாகம். திராவிட பூமியில தான் நான் பிறந்தேன். ஏன்னா பக்திக்கே தோன்றின, பக்திக்கு பீஜம் நம் தமிழ்நாடு தான். நம்ம தமிழ்நாடு பக்திக்கு ஆதாரமான பூமி. இங்கதான் பக்தியினுடைய ஆச்சாரியர்களான பெரியவர்கள், அதுலேயும் முக்கியமா 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்களும் பிறந்த பூமி நம் தமிழ்நாடு. இங்கதான் பக்தி தோன்றித்து. இன்னொன்னு, நம்ம கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஆறாவமுதனை சொல்லும் பொழுதே என்ன சொல்றான்னா, இந்த பெருமாளுக்கே ஒரு தனி பெயர் உண்டு. ஆறாவமுதன்கிற அழகான பெயர் மாத்திரம் இல்லாம பக்தி உழவன் அப்படின்னு பெயரம். எப்படி நாம் தானியங்கள் எல்லாம் போட்டு அதெல்லாம் உழுது அதெல்லாம் நெல்லெல்லாம் சாகுபடி பண்றோம் இல்லையா, அது போல அந்த பெருமாள் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பக்தி எல்லாம், பக்திங்கிற தானியத்தை விதைச்சி பல சாதுக்கள் மூலியமா அதை கொண்டாடி அதை வளரும்படி பண்ணி அதை அறுவடை பண்ணி தன்னுடைய வைகுண்டத்துக்கு எடுத்துட்டு போறாளாம். அப்பேற்பட்ட பெருமாள் பக்தி உழவன்னே இந்த பெருமாளுக்கு பெயர். அப்ப பக்தி பிறந்த பூமி நம்ம தமிழ்நாடு. உத்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதாம். கர்நாடகத்துல அஷ்டதாசர்கள் என்னை நன்னா போஷணை பண்ணி என்னை லாலடை பண்ணி என்னை வளர்த்தா அண்ணா போல. அஷ்டதாசர்களும் பக்திக்கு அண்ணா போல. கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே, மகாராஷ்டிரத்துல என்ன பல சாதுக்கள், நாமதேவ், ஏக்நாத், துக்காராம் போல பல சாதுக்களை என்னை கொண்டாடிட்டு இருந்தா. கூர்ஜரே ஜீர்ணதாம் கதா. கூர்ஜரத்துல என்னுடைய நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி விருந்தாவனம் புனப்பிராப்ய நவீனே வஸ்வரூபிணி ஜாதாஹம் யுவதி சம்யக் பிரேஷ்டரூபாது சாம்பிரதம். பிருந்தாவனம் வந்துட்டேன். பிருந்தாவனம் வந்ததுமே என்கிட்ட என்ன ஒரு கஷ்டம், எனக்கு என்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டு இருந்ததோ அதெல்லாம் சரியா போயிடுச்சு. ஜாதாஹம் யுவதி சம்யக் பிரேஷ்டரூபாது சாம்பிரதம். இப்ப நான் நல்ல உருவத்தை அடைஞ்சுட்டேன். ஆனா என் குழந்தைகள் இவள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காளே, இவாளுக்கான துக்கத்தை யார் போக்குவா, இவாளை யார் காப்பாத்துவா, இவாளுக்கு ஏதாவது ஒரு வழி, உங்களை போன்ற சாதுக்கள் தானே இதுக்கு வழி காட்டணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கோலே அப்படின்னு கேட்டதும் உடனே நாரதர் இப்படி பார்த்தார். ஞானேனாத்மனி பஷ்யாமி சர்வமே தத்தவானகே ந விஷாதஸ்த்வயா காரியோ. ஞானேனாத்மனி பஷ்யாமி, ஞானத்தினால என்ன கஷ்டம் உனக்குன்னு ஞான திருஷ்டினால பாக்குறேன். பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணுவான்னா, நம்ம யாராவது போய் நம்ம கஷ்டம்னு சொன்னோம்னா உடனே சனி பயிற்சினால்தான் இந்த கஷ்டம் வந்திருக்கு, அப்புறம் கேது பயிற்சி, அப்புறம் ராகு பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி, இப்படி பல பயிற்சியை சொல்லி ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு கோவில்ல போய் இப்படி இப்படி பரிகாரம் பண்ணு, இந்த கோவிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ண, அந்த கோவிலுக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணு, இப்படின்னு பல பரிகாரம் சொல்றவாளுக்கு மத்தியில சாதுக்கள் என்ன நமக்கு சொல்லுவான்னா, ஹரிஷம் தே கரிஷ்யதி. நம்ம குருநாதர் இடத்துல அப்பப்ப நம்ம எத்தனையோ பேர் வரும், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் குருநாதர் இடத்துல தெரிவிக்கிறோம். குருநாதர் நமக்கு என்ன சொல்லுவார், பிரேமிகவர்தன் இருக்கான் பார்த்துப்பான், பிரேமிகவர்தன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ எல்லாம் சரியா போயிடும். பிரேமிகவர்தன் பகவான் இருக்கான், உனக்கு என்னைக்குமே கஷ்டம் வரும்படி பண்ண மாட்டான் அப்படின்னு பகவானை காண்பிச்சு 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 பகவான் நம்மளுடைய கஷ்டத்தை போக்குவான், கிருஷ்ணன் கஷ்டத்தை போக்குவான், பிரேமிகவர்தன் கஷ்டத்தை போக்குவான் தானே நமக்கு சொல்றாரு நம் குருநாதர். ஹரிஷம் தே கரிஷ்யதி. நாரதர் அதுதானே சொல்றார், ஹரிஷம் தே, ஹரி உனக்கு நல்லதை பண்ணுவார்மா, கவலைப்படாத. அப்படியே மனசுல கொஞ்ச நேரம் பார்த்தார் யோக திருஷ்டினால. கணமாத்திரேன தஜ்ஞாத்வா வாக்கியமோச்சே முனீஸ்வரா. அம்மா பயப்படாத, உன் கஷ்டத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. உன் கஷ்டத்துக்கான காரணம் இந்த கலியுகம்மா. இந்த கலியுகத்தினுடைய நிலைமை அவ்வளவு கோரமா இருக்கு. அதனால நீ பயப்படாத. களி எல்லா கஷ்டத்துக்கும் களி சாதுக்களை வாழ விடுறது கிடையாது, சாதுக்களை படுத்துறது.
இகசந்தோ, இங்க சாதுக்கள்லாம் இகசந்தோ விஷீதந்தி, இங்க சாதுக்கள்லாம் கஷ்டப்படுவா. யார் யாரெல்லாம் அதர்மத்துல நிக்கிறாளோ அவெல்லாம் சௌக்கியமா இருக்கும். அது கலியனுடைய குணம்மா. அதனால நீ கவலைப்படாத, பயப்படாத. இப்ப உனக்கு ஒரு ரூபம் யௌவனம் வந்திருக்கே, அதுக்கான காரணம் என்னன்னா பிருந்தாவனஸ்ய சம்யோகாத் புனஸ்துவம் தருணீ நவா தன்யம் பிருந்தாவனம் யத்ர பக்திர் நிருத்யதி யத்ர ச தன்யம் பிருந்தாவனம் தேன பக்திர் நிருத்யதி யத்ர ச. நீ இந்த பிருந்தாவனத்துக்கு வந்துட்ட இல்லையா, இந்த பிருந்தாவனம் பக்தியினுடைய பூமிமா. இங்க இருக்கக்கூடிய செடியில, இங்க இருக்கக்கூடிய கொடியில, இங்க இருக்கக்கூடிய மண்ணுல, இங்க பேசக்கூடிய ஜனங்களுடைய ஹிருதயத்துல பிருந்தாவனத்துக்கு போனோம்னா ரொம்ப லகுவா இதை பார்க்கலாம். வசன்னா எங்களுக்கு வைகுண்டமே கூட வேண்டாம், வைகுண்டமே வேண்டாம். பிருந்தாவனத்துல பிறந்து இங்க வாசம் பண்ணி இந்த பிருந்தாவனத்துல கிடைக்கக்கூடிய திரவியங்களை சாப்பிட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ராதாரமணனையோ, இங்க இருக்கக்கூடிய பாங்கே விஹாரியோ, இங்க இருக்கக்கூடிய ஷாமசுந்தரனையோ, இங்க இருக்கக்கூடிய ராதா வல்லபனையோ, இங்க இருக்கக்கூடிய யுகல் கிஷோர் ஜியோ, இவால பார்க்கிற ஒரு ஆனந்தம் பரமபதநாதனா ஆதிசேஷன்ல உட்கார்ந்துட்டு ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் பூதேவி, இன்னொரு பக்கம் நீலாதேவின்னு உட்கார்ந்துட்டு சேவை சாதிக்கிற பெருமாளை பார்க்கறதுல கிடையாது. இது யார் சொல்லுவானா? பிருந்தாவனத்துல பேடா விக்கிற ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். அப்படி தன்யம் பிருந்தாவனம் எத்திர தன்யம் பிருந்தாவனம் தேன பக்தி நிருத்யதி யத்ர ச. எல்லாருடைய ஹிருதயத்திலும் கிருஷ்ண பக்தி இருக்கும் பிருந்தாவனத்துல. அப்பேற்பட்ட பிருந்தாவனத்துக்கு வந்துட்டேமா, அதனால உனக்கு இந்த பிரேஷ்ட ரூபம், உனக்கு தேவையான ஒரு நல்ல உருவம் உனக்கு கிடைச்சுடுத்து. திரும்பியும் உன்னுடைய கஷ்டங்கள்லாம் நீ நல்ல இடத்துக்கு வந்துட்ட. ஆனா இங்கேயும் ஞான வைராக்கியத்துக்கு கிராககா பாவாத்து, ஞான வைராக்கியத்தை ஆசிரியிக்கிறவா இல்லாததுனால ஞான வைராக்கியங்களுக்கு இன்னும் நல்ல நிலை ஏற்படலை. கவலைப்படாத, அவளுக்கும் நல்லதை ஏற்படும்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன பக்தி தேவிக்கு ஒரு கேள்வி வந்துடுது. ஏன்னா இவ்வளவு தோஷம் கலியில இருக்குன்னு சொன்னேலே, ஏன் இந்த கலியை பரீட்சித் மகாராஜா விட்டு வச்சார்? இப்ப அவர் தானே நமக்கெல்லாம் ராஜா, ஏன் இந்த கலியை அவர் விட்டு வச்சார் அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே பக்தி தேவி பார்த்து நாரதர் சொல்ல ஆரம்பிச்சார். அம்மா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா, நான் சொல்றேன். ஏன்னாக்க இந்த பரீட்சித் மகாராஜா அப்படியே யாத்திரை பண்ணிட்டு வந்தாரோன்னு அங்கங்க போய் திக்விஜயம் பண்ணிட்டே வரைச்சே இந்த கலியினுடைய குணம் அவருக்கு தெரிஞ்சது. என்ன குணம்னா, இந்த கலியில நாம் யாகம் பண்ணினா கெட்டு போயிடும், யோகம் பண்ணினா கெட்டு போயிடும், தபசு பண்ணினா கெட்டு போயிடும், எது பண்ணினாலும் கெட்டு போயிடும். ஆனா ஒண்ணு பண்ணினா கெடவே கெடாது. என்னன்னா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அண்ணிலே என்று ஒளிச்சுட்டு இருக்கு. இருக்கக்கூடிய சாதுக்கள் வரவா போறவா எந்த சாதுக்கள் அவதாரம் பண்ணி வந்தாலும் இத நமக்கு கொடுத்துட்டே இருக்கா. இந்த மகாமந்திரமும் அன்னிலேன்னு இன்னி வரைக்கும் ஒழிச்சுட்டு இருக்கு. கலியினால இதை ஒன்னும் பண்ண முடியல இல்லையா? இன்னைக்கு நம்ம வாக்குலையும் நம்ம குரு கிருபையினால நமக்கும் வருது. அப்ப கலி இருக்கக்கூடிய ஏகாகாரம் குணம் திருஷ்டுவா, கலியினுடைய இந்த ஒரே ஒரு குணத்தை பார்த்தார் பரீட்சித். என்னன்னா பகவன் நாமா சொல்றதுனாலேயே, பகவத் பக்தி பண்றதுனாலேயே கலியில மோட்சம். மற்ற யுகங்கள் எல்லாம் நாம ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் வேணுமா மோட்சம் அடையறதுக்கு, கிருஷ்ண தரிசனம், கிருஷ்ண சாட்சாத்காரம் ஏற்படுறதுக்கு. ஆனா கலியில ஒன்னும் வேண்டாம். 24 மணி நேரம் அகோராத்திரம் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டா போறோம், கிருஷ்ணன் ஓடி வந்து நம்ம இடத்துல நின்றுடுவான். அப்படிங்கிறதுனால கலியினுடைய இந்த குணத்தை பார்த்தார். அதனால கலியை விட்டுட்டார். கலி பக்திக்கான ஒரு யுகம் அப்படின்னு சொல்றார். இந்த யுகத்துல நாம சொன்னா மாத்திரம் போறோம், வேற எதுவும் நாம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எத் பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத் பலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனாத் அயந்து யுக தர்மோ ஹி வர்த்ததே கஸ்ய தூஷணம் அதஸ்து புண்டரீகாக்ஷா சகதே நிகடே ஸ்திதா. இத பார்த்தார் பரீட்சித்துக்கு இப்பேற்பட்ட குணம் தெரிஞ்சது. அதனால கலி இருக்கட்டும்னு விட்டுட்டார், கலிய சாதுன்னு விட்டுட்டார். பகவானும் பார்த்தான், இது யுகத்தினுடைய தர்மம் தானே, யுக தர்மங்கிறச்ச அதை போய் மாற்ற கூடாதுங்கிறதுனால பகவானும் நிகட்டே ஸ்திதா, பக்கத்திலேயே தான் இருக்கான்.
கோவிந்தா அப்படின்னு யார் கூவறாளோ, யார் கத்துறாளோ, யார் கதறாளோ, இதோ வந்துட்டேன்னு ஓடி வந்துடுவான். யார் அவன் பக்கத்துல இருக்காங்கிறத மறந்துட்டு இருக்காளோ அவனா வர வரைக்கும் காத்துட்டு இருப்போம். நமக்கா பக்கத்திலேயே தான், நம்ம பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கா. நம்ம கூப்பிடுறது மாத்திரம்தான், நாம சங்கீர்த்தனம் பண்றது மாத்திரம்தான் நம்ம பண்ண வேண்டியது. பண்ணிட்டோம்னா பகவான் ஓடி வந்துடுவான். அதனால நிகட்டே ஸ்திதா, மற்ற யுகத்திலேயாவது இங்கோ வைகுண்டத்துல இருக்கான்னு சொல்றார். ஆனா கலியுகத்துல சொல்லும் போது நிகட்டே ஸ்திதா, பக்கத்திலே இருக்காங்கிறார். அப்படி பகவானும் அதுக்காக காத்துட்டு இருக்கார். மா பக்தி, நீயும் கவலைப்படாத. பக்தியை பார்த்து கொண்டாடுறார் நாரதர். நாரதரும் பக்தியை பார்த்து இப்படி கொண்டாடினதுமே பக்திக்கு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருந்தா இல்லையா, இப்போ ஒரு சமாதானம் வந்தது. நாரதரை பார்த்து சொல்றார், சுரர்ஷே த்வம் ஹி தன்யோசி மத்பாக்யேன சமாகதः சாதூனாம் தர்ஷனம் லோகே சர்வசித்திகரம் பரம் ஜயதி ஜயத் ஜயதி ஜகதி மாயா யஸ்ய காயாதவஸ்தே வசன ரசனமேகம் கேவலம் சாகலய்ய த்ருவபதமபி யாதோ யத்கிருபாதோ த்ருவோயம் சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி அப்படின்னு பக்தி நாரதரை கொண்டாடினான். கொண்டாடினதுமே நாரதர் பக்தியை பார்த்து சொன்னா, அம்மா விருதா கேதயசே பாலே, நீ வீணா வருத்தப்பட்டு இருக்க. ஏன் இப்படி வருத்தப்படுற? கிருஷ்ணச்சரணாம் போஜம் ஸ்மர துக்கம் கமிஷிதி, ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வரோம் பாருங்க. ஹரிஷந்தே கரிஷ்யதி அப்படின்னா, இப்ப ஸ்ரீ கிருஷ்ணச்சரணாம் போஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. கிருஷ்ணச்சரணத்தை மனசுல நினைச்சுக்கோமா, அத்தனை கஷ்டமும் சரியா போயிடும். உனக்கு என்ன கஷ்டம்? நீ கவலையே படாத. ஏன் உனக்கு தெரியாதா? திரௌபதி கஷ்டப்படும் பொழுது பகவான் அக்ஷயமா வஸ்திரம் கொடுத்து அவளை காப்பாத்தலையா? கோபிகைகளை காப்பாத்தலையா? அந்த கிருஷ்ணன் எங்க போயிட்டான்? இங்க தானே இருக்கான். அந்த கிருஷ்ணனை மனசுல நினைச்சுக்கோமா, அத்தனை கஷ்டமும் போயிடும். எப்பேற்பட்டவன்னா துவந்து பக்தி பிரியா தஸ்ய சததம் பிராணதோதிகாம் த்வயாஹூதஸ்து பகவான். துவந்து பக்தி பிரியா தஸ்ய, மிகவும் உனக்கு ரொம்ப பிடிச்சவளாச்சே. நீ அவனை பார்த்து எங்க இருன்னு சொல்றியோ அங்க பகவான் போய் இருப்பானே, அப்பேற்பட்டவளாச்சே நீ. நீனா அந்த பகவானுக்கு அப்படி பிடிக்குமே, அதனால நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு ஒன்னும் நடக்காது, சௌக்கியமா இருப்பமா நீ சொல்றார். களவு கேவலா பக்தி பிரம்மசாயுஜ்யகாரிணி. கலியில பக்தி மாத்திரமே போறோம் கிருஷ்ணன் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது. அதனால பேர்பட்டவள் நீ கவலைப்படாதே, உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஏஷாம் சித்தே வசேத் பக்தி சர்வதாம் பிரேம ரூபிணி ந தேஷாம் பஷ்யந்தி கீனாசம் ஸ்வப்னே அப்யமலாத்மனஹாம் அமலமூர்த்தயாம். எவருடைய ஹிருதயத்துல கிருஷ்ண பக்திங்கிறது இருக்கோ அவளுக்கு உலகத்துல இதுக்கப்புறம் கஷ்டம்னு ஒண்ணு இருக்கா? ஸ்வப்னே பஷ்யந்தினா பஷ்யந்தி கீனாசம். அவளுக்கு கனவுல கூட கெடுதல் நடக்காது. அதனால உன்னுடைய மேன்மையை முதல்ல நீ நினைச்சுக்கோமா. உன்னுடைய கௌரவங்கிறது அப்பேற்பட்டது. நீ கவலைப்படாதே, நீ பயப்படாதே. பக்தி யார் இடத்துல இருக்கோ அவளால பிரேதம் பூதம் பிசாச்சம் அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் உலக ரீதியா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு விதமாகவும் இருக்கட்டும் அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. எவர் வாக்குல பகவன் நாமா இருக்கோ, எவருடைய ஹிருதயத்துல கிருஷ்ண சரணம் இருக்கோ. அப்ப இங்க நேரா சொல்றார் நாரதர் பக்தியை பார்த்து, நீ கவலைப்படாத. கலினா சதுஷா கோபி யுகோ நாஸ்தி வராரணே தஸ்மின் ஸ்வாம் ஸ்தாபயிஷ்யாமி கேஹே கேஹே ஜனே ஜனே. நீ கலிங்கிறது ரொம்ப உயர்ந்த யுகம்மா. ஏன்னா பகவான் இந்த யுகத்துல ரொம்ப சுலபமா கிடைச்சிடுவான். அதனால உன்னை நான் கேஹே கேஹே ஜனே ஜனே, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஜனங்கள் இடத்துலையும் உன்னை கொண்டு போய் நான் ஸ்தாபிக்கிறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு பக்தியை சமாதானப்படுத்தினார். நீ சமாதானப்படுத்திட்டு மேல சொல்றார், இந்த ஞான வைராக்கியங்களை எழுப்புறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்க்கலாம். ஞான வைராக்கியங்களை எழுப்புறதுக்காக அப்படியே வந்தார். அவ காது ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் பக்கத்துல வந்தார். பக்கத்துல வந்துட்டு ஞான வைராக்கியங்களுடைய காதுல அப்படியே கீதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். தபஸ்வா கீதை எப்படியே ஆரம்பிக்கிறார். அத்வைதாமிருத வருஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை ஆரம்பிச்சார். தர்மக்ஷேத்திரன்னா அப்பதான் ஹான்னு கொட்டாவி விடுறாளாம் ரெண்டு பேரும். சரி, கீதைக்கு தான் எழுந்துக்கல, அவளுக்கு உபனிஷத் சொல்லுவோம்னு. ஷண்ணோ மித்ரசம் வருணஹா ஷண்ணோ பவத்வர்யமா அப்படின்னு உபனிஷத் சொல்ல ஆரம்பிச்சார். உபனிஷத் சொல்ல ஆரம்பிச்சா ரெண்டு லொக்கு லொக்குன்னு இரும்பரா அப்படி பிறண்டு படுத்துக்கிறார். இவருக்கு பெரிய சந்தேகம் வந்துடுத்து. நாம எல்லாம் ஞான வைராக்கியம் வரணும்னா இதெல்லாம் தான் பண்ணுவோம்.
கீதை படிப்போம், அதுல கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு, இதெல்லாம் பார்ப்போம். வேதாந்த விசாரம் பண்ணுவோம், வேதாந்த பிரவச்சனங்கள் கேட்போம். இதெல்லாம் வந்தால் நமக்கு ஞான வைராக்கியம் வரும். ஆனா இந்த வேதாந்த பிரவச்சனமும் கீதையுமே இப்ப ஞானத்தையும் வைராக்கியத்தையும் எழுப்ப முடியாம இருக்கே, இப்ப என்ன வழி அப்படின்னு தெரியலையே. உடனே பக்தி கவலைப்படாத, நான் போய் இதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுட்டு வரேன், என்ன வழின்னு தெரிஞ்சுட்டு வரேன்னு கிளம்பிட்டார். ஒவ்வொரு ஊரா போய், உங்களுக்கு தெரியுமா சாதுவை பார்த்தா ஞானமும் வைராக்கியமும் தவிக்கிறதும் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? அவ எல்லாரும் பயப்படுறாளாம் இவரை பார்த்து. இவருக்கும் விசித்திரமா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? சில பேர் மௌனமா இருக்கா, சில பேர் தெரியலையேங்கிறா, சில பேர் அவர் கேள்வி கேட்டாலே ஓடி போய்டுறோம். இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கவே இவருக்கு வழியே தெரியாம இங்கும் அங்குமா சஞ்சாரம் பண்ணிட்டு ஏததர்த்தம் தூ இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். வந்து ஹரித்வாரத்துக்கு வந்து ஹரித்வாரத்துல இருந்து ரிஷிகேஷம் வந்து இப்ப பத்ரிகாசிரமம் வந்துட்டார். பத்ரிகாசிரமத்துல எதிர்ச்சையா சனகாதிகளுடைய தரிசனம் இப்ப கிடைச்சிருக்கு. உடனே நாரதர் சொல்றார், இதானிம் பூரி பாக்யேன பவத்பிஹி சங்கமோ பவத் குமாராஹ ப்ரூயதாம் சீக்ரம் கிருபாம் கிருத்வா மமோபதி. ஹே சாதுக்களே, சனத்குமாரர்களே, இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். இந்த ஞான வைராக்கியங்களை எழுப்பும் பொழுது எனக்கு ஒரு சத்கர்ம பண்ணு அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுது. அந்த அசரீரி என்ன சத்கர்மத்தை சொல்லித்துன்னு தெரியாம தவிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு அதுக்கான ஒரு உபாயத்தை சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் எப்பேற்பட்டவர்? சதா வைகுண்ட நிலையாக ஹரி கீர்த்தன தத்தராக லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்ரைக ஜீவனஹ ஹரிசரணம். எப்பொழுது ஹரிசரணம் 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 அப்படின்னு சொல்லிண்டே இருக்கிறவா. வைகுண்டத்திலேயே பகவானுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். சதா வைகுண்ட நிலையாக அப்படி வைகுண்டத்திலேயே வாசம் பண்ணிட்டு ஹரிசரணம் ஹரிசரணம்னு அந்த பகவானுடைய நாமத்தையே சொல்லிட்டு ஹரிசரணமேவம் ஹி நித்யம் ஏஷாம் முகோயே வசஹ அதஹ கால சமாதிஷ்டா ஜராயுஷ்மான் ந பாததே. அப்பேற்பட்டவர்கள் நீங்கள், நீங்கள் தான் எனக்கு அந்த வழியை சொல்லணும் அப்படின்னு கேட்டார். உடனே நாரதரே, இதுக்கு தான் கஷ்டப்படுறீரோ, இதுக்கு தான் கஷ்டப்படுறீரோ? இது ஒன்றும் இல்லையே. உபாயா சுகசாத்தியோகி, இதுக்கான உபாயம் ரொம்ப சுகசாத்தியம். அதுவும் உங்களுக்கு பக்கத்திலேயே ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கே. நீர் தேடுறது எப்படி இருக்க தெரியுமா? கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய், எப்படி எனக்கு நெய் கிடைக்குமா நெய் கிடைக்குமா நெய் கிடைக்குமான்னு இங்கே ஒருத்தன் தேடிட்டு போனா அப்படி இருக்குமா? அது போல இருக்கு. வர்த்ததே பூர்வயேவஹி உபாயா சுகசாத்தியோகி வர்த்ததே பூர்வயேவஹி. இதுக்கான சுகசாத்தியம் என்னங்கிறது சொல்றேன். ஸ்ரீமத் பாகவதாலாபா சது கீதா சுகாதிபிஹி. பாகவதம் தான் இதுக்கு உபாயம். அதனால பாகவதத்தை செய்யுங்கள், பாகவத பிரவச்சனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுமே நாரதருக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடுத்து. பாகவதத்தை சொல்லும் பொழுது நிகம கல்பதரோர் கலிதம் பலம் அப்படிங்கிறோம். வேதத்தினுடைய ஒரு ஃப்ரூட் பாகவதம். அப்ப வேதத்தினுடைய சாரம் பாகவதம் அப்படின்னு சொல்லியா எடுத்து வேதோபனிஷதாம் சாரா ஜாதா பாகவதி கதா. பாகவதத்தை சொல்லும் பொழுது வேதம் உபனிஷத்து இதுகளுடைய சாரமா பாகவதம்ங்கிற கதை உண்டாச்சு அப்படின்னு சொன்னதும் நாரதருக்கு இப்ப என்ன கேள்வினா, நான் இவாளுக்கோ கீதையும் வேதத்தையும் தானே சொன்னேன். வேதமும் கீதையுமே கேட்டு எழுந்துக்காதவர்கள் வேதத்தினுடைய எசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாகவதத்தை கேட்டு எப்படி எழுந்துப்பா? அப்பா உனக்கு தெரிஞ்சுக்கோ, வேதத்தினுடைய எசன்ஸ்ன்னு சொல்லி கேட்டு தானே அதுதானே அதுக்கா அந்த சந்தேகம் தானே உனக்கு வந்திருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? மரம் இருக்கு இல்லையா, மாமரம். நம்ம ஆத்துல மாமரம் வைக்கிறோம், தங்கனப்பள்ளி வைக்கிறோமோ மல்கோவா ஏதோ ஒன்று வைக்கிறோம். வச்சா அந்த மாமரத்துல தானே மாம்பழத்தினுடைய ரசம் இருக்கு. கட்டாயம் அதுல தான் இருக்கு. மாமரத்துல இல்லாதது மாம்பழத்துல வராது. அப்ப மாமரத்துல தான் மாம்பழத்தினுடைய ரசம் இருக்குன்னாக்கா மாமரத்தினுடைய பட்டையோ இல்ல மாமரத்தினுடைய வேரையோ இல்ல மாம்பூவையோ இல்ல மா விலையோ எடுத்து சாப்பிட்டு பாரு, இனிக்கிறதான்னு பார்க்கலாம். எப்படி இனிக்கும்? கசக்கதானே கசக்கும். அது கசக்கதானே கசக்கும். மாம்பழம் தானே இனிக்கணும். அப்ப மாம்பழம் இனிக்கிறது, மாம்பழத்தினுடைய ரசம் மாமரத்துல தான் அண்ணா இருக்கு. அது பழமா கணிஞ்சு வரும்பொழுது தானே இனிக்கிறது. அது போல வேதம் ரசமயமானது. அந்த வேதத்தினுடைய பழம் பாகவதம், வேதத்தினுடைய சாரம் பூரா பாகவதத்துல இறங்கி இருக்கு. அந்த வேதமே கேட்டு எழுந்துக்காம போனாலும் பாகவதத்தை கேட்டா எழுந்துடுவான். இன்னொன்னு சொல்றா, பால் இருக்கணும். இந்த பால்
பால்ல இருந்தா நமக்கு நெய் கிடைக்கிறது. சர்ப்பி அப்படின்னு சொல்றது நெய்ய. நெய் கிடைக்கிறது. இந்த நெய்யினாலதான் தேவர்களை ஆகுதி ஹோமத்துல கொடுக்குறோம். ஒரு அம்பி என்ன பண்ணினான்னா, ரொம்ப துருதுருன்னு இருக்கிற அம்பி அவாத்துல ஒரு கணபதி ஹோமம் ஒரு மாமா வந்து பண்ணிட்டு இருக்கார். அம்பியை பார்த்து சொன்னார், அப்பா கொஞ்சம் நெய் கொண்டு வா. கிடுகிடுன்னு ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு வந்தான் அம்பி. எடுத்துட்டு வந்ததும் அதை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு. இல்ல மாமா, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நானே அந்த அக்னி குண்டத்துல விடுறேன். சரி, பூர்ணாகுதி சமயத்துல கேட்பேன், நான் பாத்திரத்துல வச்சுருக்கிறத நீ எனக்கு கொண்டு வந்து கொடு, நான் சேர்த்து அப்ப விடலாம். பூர்ணாகுதி சமயத்துல கொண்டு வந்து இந்த அம்பி நேரா பாத்திரத்தை கவுத்தாங்க. அப்பக்குன்னு நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சு, அக்னி அணைஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா, பாலை கொண்டு வந்து அக்னி குண்டத்துல கொட்டிவிட்டான். டே அம்பி, ஏண்டா அப்படி பண்ணிட? பாலை கொண்டு வந்து ஏண்டா அக்னி குண்டத்துல கொட்டினேன்? மாமா, நெய் எங்கேருந்து வருது? நெய் வெண்ணெயில இருந்து வருதுடா. வெண்ணெய் எப்படி கிடைக்கிறது? தயிரை கடைஞ்சா கிடைக்கும். தயிர் எப்படி கிடைக்கிறது மாமா? பால் உறக்கத்தினா கிடைக்கும். நான் பால் தானே கொண்டு வந்தேன். நெய்யினுடைய மூலம் தானே பால். ஏன் பாலை விட்டா அணையுது? பாலை விட்டா அணையதாண்டா அணையும். ஆனா அந்த பால் பக்குவமாய் நெய்ய ஆகும் பொழுது அந்த நெய்யே அக்னியை வளர்க்கும், தேவர்களுக்கு பிரியமான ஆகுதி ஆகும் அப்படிங்கிறார் போல. வேதம் பால் மாறி, பாகவதன் நெய் மாறினார். அடுத்தது சொல்றார், கரும்புல மொத்தமா ரசம் இருக்கு. ஆனாலும் அந்த கரும்புலயே ரொம்ப டேஸ்டான பாகம் எது அப்படின்னு கேட்டா அடிக்கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கரும்புல டேஸ்ட் அதிகமா இருக்கும். அது போல வேதத்துல எல்லா ரசமும் இருந்தாலும் அதனுடைய அடிக்கரும்பு போல இருக்கிறது பாகவதம். அதனால பாகவதம் ஒன்னும் உயர்ந்தது அப்படின்னு சொன்னதும் இன்னும் சந்தோஷம் வந்துடுத்து நாரதருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டேன். இப்ப ஒரு வழியை சொல்லிட்டேன். பாக்யோதயேன பகுஜன்ம சமார்ஜிதேன சத்சங்கமஞ்சலபதே புருஷோ யதாவை ஆஜ்ஞானஹே துக்ருத மோகமதாந்தகார நாசம் விதாயகி ததோதயதே விவேகாடுன்னு கொண்டாடினார். உடனே நாரதரை பார்த்து சனகாதிகள் சொன்னார், கரெக்டம் ஆனந்தவனம் அப்படிங்கிற ஒரு வனத்துல கங்கை நதி ஓடின்னு இருக்கு. அந்த இடத்துல இந்த பாகவத சப்தாகத்தை அமையுங்கள், பக்தி ஞான வைராக்கியம் அதை கேட்கறதுனாலே அவளுக்கு ஸ்ரேயஸ் ஏற்படும்னு சொல்ல உடனே அந்த ஆனந்த வனத்துல பாகவத சப்தாகத்தை ஏற்பாடு பண்ணினார். ஸ்ரீமத் பாகவத பீயூஷ பானாய ரசலம் பட்டா. பாகவதம் யாரு சொல்லுவான்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய சாதுக்களோ என்ன பண்ணினான்னா, நாரதர் ஒரு பெரிய பாகவத சப்தாகம் பண்ண போறார், சனகாதிகளே வந்து கதை சொல்ல போறார், நம்ம அந்த கதையில போய் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டுண்டா அத்தனை சாதுக்களும் அந்த ஆனந்த வனத்துக்கு வந்துட்டார். அந்த ஆனந்த வனத்துக்கு அத்தனை சாதுக்களும் வந்ததுமே பாகவத கதையை நாரதர் சனகாதிகள் இடத்துல பிரேரணை பண்ண, சனகாதிகள் தொடங்கினா. இந்த பாகவத கதை தொடங்கினதும் அந்த இடத்துக்கு பக்தி தேவி வரா. பக்தி தேவி தன்னுடைய குழந்தைகளான ஞான வைராக்கியங்களை கூட்டு இந்த பாகவத கதை நடக்கிற இடத்துக்கு வரா. பக்தி சுதௌ தௌ தருணோ கிரஹீத்வா பிரேமைகரூபா சஹசா விராசீத் ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முஹுர்வதந்தி. அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த பக்தர்கள் சாதுக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த குழாமுக்கு வந்தா. அத்தனை சாதுக்களை பார்த்ததும் பக்தி தேவிக்கு பூரிச்சு போயிட்டா. ஞான வைராக்கியங்களுக்கு புஷ்டி ஏற்பட்டு பாகவத கதைக்கு வந்ததுமே இன்னும் கதை கேட்க கூட ஆரம்பிக்கல. பாகவத கதை நடக்கிற இடத்துக்கு வந்ததுமே ஞான வைராக்கியங்களுக்கு புஷ்டி ஏற்பட்டு உடனே பக்தி தேவி சாதுக்களை பார்த்தா. சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே பிதன்யா நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரேர் பக்தி ரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதா தோ விஹாய பிரவிஷதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தா. சாதுக்களுடைய மேன்மையை பாடுறார். நிர்தனாஸ்தேபி தன்யாக. உலகத்திலே யார் தன்யர்கள்னா சாதுக்கள் தானா. அவர்கிட்ட ₹1 கையில இருந்தாலும் கூட இல்லாம இருந்தாலும் கூட அவள்கிட்ட ஸ்ரீபதிங்கிற கிருஷ்ணன் இருக்கான். அதனால அவளை போன்ற ஒரு தன்யர்கள் உலகத்துல வேற யாரும் கிடையாது. வைஷ்ணவ சம்ஹிதையில கூட ராமநாம தனம் லோகே நிர்தனானாம் மகாத்மனாம் வசீகுர்வந்தி தேனைவ பக்தாஹ சாக்ஷாத் ஸ்ரீயஸ்பதிம் அப்படின்னு இந்த ராம நாமங்கிற தனம் மற்ற தனங்களை காட்டிலும் சிறந்ததான தனம். அதனால அப்பேற்பட்ட தனத்தோடைய சாதுக்கள் தான் வாஸ்தவமான தன்யர்கள் அப்படின்னு சாதுக்களை பக்தி தேவி கொண்டாடினா.
ஏன்னா அவளுடைய ஹிருதயத்தை விட்டு பேர மாட்டேன்னு பகவான் ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விஹாய பிரவிஷதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தா. தன் கால பக்திங்கிற ஒரு சூத்திரத்தினால தானே கட்டிண்டு அவ ஹிருதயத்துல உட்கார்றானா அவளுடைய ஹிருதயத்தை விட்டு போக மாட்டேன்னு. யோகம் யாகம் பண்றவாள்லாம் எப்ப அவ கொஞ்சம் கவனம் குறைவா இருப்பா அவ ஹிருதயத்தை விட்டு ஓடிடலான்னு பகவான் பார்த்துட்டு இருப்பான். ஆனா பக்தர்களுடைய ஹிருதயத்தை விட்டு தான் எப்பொழுதுமே ஓடக்கூடாதுன்னு தானே தன் கால பக்திங்கிற ரசனையினால கட்டி பிரணய ரசனையா திருதாங்கிரி பத்மஹா அப்படின்னு பாகவதம் கொண்டாடுறது. அப்படி பிரணயம் பிரேமைங்கிற ரசனையினாலே கயத்தினாலே தன் சரணத்தை கட்டிண்டு பகவான் இந்த சாதுக்களுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்து காண்கரிச்சு அப்ப ஏற்பட்ட சாதுக்கள் அல்லவோ நீங்கள்னு கொண்டாடினான். இந்த பாகவத மகாத்மியத்தை சொல்ல தொடங்கியிருக்கார். துங்கபத்ரா தடே பூர்வம் அபூத்பத்தனமுத்தமம் யத்ர வர்ணாஸ்வதர்மேன சத்ய சத்கர்மம் தத்பராக. துங்கபத்ரா நதிக்கரையில ஒரு அழகான பட்டணம். அங்க எல்லாரும் அவளுடைய தர்மாச்சரணத்துல இருந்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறச்சு அந்த கிராமத்திலேயே த்விதீய இவ பாஸ்கரா, இரண்டாவது சூரியன் போல ஒருத்தர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காராம். யாருன்னா ஆத்மதேவ புரே தஸ்மின் சர்வவேத விதே சர்வவேத விதாசராத் ஸ்ரௌதஸ்மாத்தேஷு நிஷ்ணாதோ த்விதீய இவ பாஸ்கரஹா. அப்படி இருக்கார் இந்த ஆத்மதேவன்கிறவர். அவருக்கு எல்லா சுகமும் இருக்கு. வாழ்க்கையில ஒரே ஒரு துன்பம் அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டார். அவருக்கு ஒரு நல்ல சந்தானம் இல்லை, நல்ல குழந்தை இல்லைன்னு பல இடத்துல பல விரதங்கள்ல பண்ணி பார்த்தார், பல அனுஷ்டானங்கள் பண்ணி பார்த்தார், ஒன்னும் நடக்கல. அப்படி இருக்கிறச்சே ரொம்ப துக்கப்பட்டார். ஒரு நாள் உயிரையே விட்டுடலாம், நீ குழந்தை இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். அப்படி காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு உயிரையே விட்டுடலாம்னு நினைச்சுட்டு துங்கபத்ரால விழலான்னு வரும்பொழுது எதிர்த்தே ஒரு மகாத்மா பார்த்தார். கதம் ரோதிஷி விப்ரத்வம் காதே சிந்தா பலியசி. ஏன்பா ஏன் அழற, உனக்கு என்ன கவலை எனக்கு சொல்லு அப்படின்னதும் அந்த எதியை பார்த்து ஆரம்பிச்சார். எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் இருக்கு எல்லா கஷ்டத்தையும் சொல்லி கடைசியா குழந்தை இல்லைங்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு சொன்னதும் அந்த எதி இவருக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். டே பார்த்தார், யோகத்தினால பார்த்துட்டாப்பா உனக்கு இந்த ஜென்மா இல்ல, இதுக்கு முன்னாடி 7 ஜென்மாவும் குழந்தை கிடையாது, இனிமே வரப்போற 7 ஜென்மாவும் கிடையாது. அதனால இதெல்லாம் இந்த குழந்தைங்கிற ஆசையெல்லாம் விட்டுட்டு சந்நியாசே சர்வதா சுகம், சந்நியாசம் வாங்கிக்கோ என் பின்னாடி வந்துடுங்க. அவருக்கு இன்னும் அழுக வந்துடுது. எனக்கு குழந்தை இல்லாத ஒரு கஷ்டத்தை போக்குறதுன்னா நீங்க போக்குங்கோ, என்ன சன்னியாசத்துக்கெல்லாம் கூட்டாதேன்னு. வைராக்கியம் இல்லாத சன்னியாசத்தினா என்ன பிரயோஜனம், எனக்கு புத்திரன்றதுதான் ஆசை இருக்குன்னு அவருக்கு தோணித்தா. ஆமா வாஸ்தவம் தான் இவன் கேட்கறது அப்படின்னு ஒரு பழத்தடி மனசனால நினைச்சு தியானம் பண்ணி அந்த பழத்துல இருந்து தன்னுடைய தியான சக்தி அந்த பழத்துல கொடுத்து இந்த பழத்தை கொண்டு போய் அவன் மனைவிக்கு கொடு, உனக்கு நல்ல குழந்தை பிறப்பான்னு சொல்ல சந்தோஷம் வந்துடுத்து. அந்த பழத்தை எடுத்துட்டார். நேரா தான் மனைவிக்கு துந்துலின்னு பேர். அவரிடத்துல இந்த பழத்தை கொடுத்தார். கொடுத்த அம்மா இந்த பழத்தை சாப்பிடு, நமக்கு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கேயோ கிளம்பிட்டார் தீர்த்த யாத்திரைன்னு. இந்த துந்துலி பார்த்தா இவர் எங்கேயோ போய் ஒரு பழத்தை கொண்டு வந்து சாப்பிட்டு குழந்தை பிறக்கும்னு சொல்லிவிட்டாரு. இந்த குழந்தைய வளர்க்கறதுனா எத்தனை கஷ்டம். இந்த குழந்தை பிறக்கும்பொழுது சில நம்மளுடைய அழகு போயிடுமே, திடீர்னு சில சமயத்துல இந்த குழந்தை பிறக்கும்போது தாயாருக்கு உயிரே போயிடுமே. இப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த குழந்தைய எப்படி நம்ம பெற்றுக்கிறது, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் கஷ்டமான காரியம், இதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறான். நினைச்சுட்டு எப்படியாவது இவர்கிட்ட தப்பிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க அவருடைய சகோதரி ஒருத்தி வந்தா. அதை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அம்மா இந்த இதுக்கு ஏதோ ஒரு பழத்தை வாங்கின்னு வந்துட்டார், இதை சாப்பிடுங்கிறார், குழந்தை பிறப்புங்கிறார், எனக்கு இதுலலாம் இஷ்டம் இல்லை, என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்து, எப்படியாவது காப்பாத்துன்னு அவர் சொன்னா. கவலைப்படாத, நான் இப்ப கர்ப்பம் தரிச்சிருக்கேன், எனக்கு ஒன்னும் கூடிய சீக்கிரத்துல பிரசவம் ஆயிடும், எனக்கு பணம் ஒண்ணு என்கிட்ட கிடையாது, நான் கஷ்டப்படுறேன், என்னால இந்த குழந்தையெல்லாம் வளர்க்க முடியாது, உங்ககிட்டயோ பணம் நிறைய இருக்கு, இந்த குழந்தைய உனக்கு கொடுத்துடுறேன், எனக்கு அதுக்கான பணத்தை கொடுத்துடு அப்படின்னு சொன்ன. இந்த பழத்தை என்ன பண்றது, இந்த பழத்தை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் தானே அந்த சாது சொன்ன, டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னா வாத்துல இருக்கக்கூடிய மாட்டுக்கு அந்த பழத்தை போட்டா 10 மாசம் ஆச்சு. இவளுக்கும் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தையே இவர்கிட்ட கொடுத்துட்டார். அந்த மாடும் பழத்தை சாப்பிட்டது இல்லையா, சாதுக்களுடைய அனுகிரகம் போய் போகாது. அதுவும் ஒரு குட்டி போட்டது. குட்டி போட்டா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கான். இந்த சாதுக்களுடைய அனுகிரகத்தினால இந்த குழந்தையா இருக்கிறதுனால அதுக்கு காது மாத்திரம் மாடு காதா இருக்கு, உனக்கு குழந்தை பிறக்கும் தானே அனுகிரகம் பண்ணா, உடம்பு மனுஷ உடம்பா இருக்கு. இந்த பையனுக்கு துந்துகாரின்னு பேர் வச்சார் ஆத்மதேவன், இந்த பையனுக்கு கோகர்ணன்னு பேர் வச்சார். 2 பேரையும் வளர்த்துட்டு வரார். 4 மேனியும் பொழுதுற வண்ணமா வளர்ந்துட்டு வரா.
அப்படி இருக்கும்போது இந்த துந்துக்காரி பல கெடுதலை பண்ணிட்டு இருக்கான். கோகர்ணன் பரம சாதுவா வளர்றான். இது வளர 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 என்ன ஆயிடுச்சுன்னா துந்துக்காரியினுடைய அழிச்சாட்டியும் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அதிகமா போய் எல்லா இடத்துலையும் பிரச்சனையும் வம்பியும் கலப்பிட்டு வரான். இதெல்லாம் பார்த்தார் ஆத்மதேவன். அவருக்கு தாங்களே இருந்தாலும் சொல்ல முடியல புத்திர பாசத்தினால. ஒரு நாள் இதோடைய உச்சம் என்ன ஆச்சுன்னா ஆத்மதேவன்கிட்ட வந்து எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்டான். ஏன்பா, எதுக்காக? அதெல்லாம் உனக்கு நான் ஏன் சொல்லணும், எனக்கு காசை கொடு. விட்ட காசை கொடுத்தா அது தேவையில்லாத விஷயத்துல செலவு பண்றியேப்பா, அதனால உனக்கு தரதா இல்லை, என்ன எனக்கு நீ காசு தரமாட்டியா அப்படின்னு எட்டி ஒரு உத விட்டான் அப்பாவை. எட்டி உத விட்டதும் வாசல்ல வந்து விழுந்தார். வாசல்ல தான் கோகர்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கான். கோகர்ணனை பார்த்து அழுதுண்டே சொல்றாரு, என் பிள்ளை என்னை எட்டி உதச்சிட்டான்ப்பா அப்படின்னதும் கோகர்ணன் சொல்றாரு, அப்பா இப்படி எட்டி உதச்சதுக்கு அப்புறம் கூட உன் பிள்ளைன்னு உனக்கு தோணின்னு இருக்கே, இந்த புத்திர பாசத்தை எங்கேருந்து போய் சொல்றது? இனி இங்க இருக்காத, எப்ப உனக்கு உன் புத்திரனே உன்னை எட்டி உதச்சிட்டானா அப்போ உனக்கு என்ன? தேஹேஸ்தி மாம்சருதிரே அபிமதிம் தியதத்வம் ஜாயா சுதாதிஷு சதா மமதாம் விமுஞ்ச பஷ்யாநிதம் ஜகதிதம் க்ஷணபங்கனிஷ்டம் வைராக்யராக ரசிகோ பவ பக்தி நிஷ்டா. பார்த்து உபதேசம் பண்றார். தர்மம் பஜஸ்வ சததம் தியஜலோக தர்மான் சேவஸ்வ சாது புருஷான் ஜஹி காம திருஷ்ணான் அன்யஸ்ய தோஷ குண சிந்தனமாசு முக்த்வா சேவா கதாரசமஹோ நிதராம் பிபத்வம். ரொம்ப அழகான 2 ஸ்லோகம். அப்பா ஒன்னும் இந்த உடம்பு தான் நான், உடம்பு தான் நான் நினைச்சுட்டு எவ்வளவு நாள் ஓட்ட போறேன்? இந்த ஜாயா சுதாதிஷு சதா, என் குழந்தை, என் மனைவி, என்னுடைய வீடு, இவாளெல்லாம் கட்டிட்டு எவ்வளவு நாள் நம்ம இருக்க போறோம்? அப்ப இதெல்லாம் க்ஷணபங்க நிஷ்டம், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம். இதுல இருக்கக்கூடிய ஆசையை விடு. வைராக்யராக ரசிகோ பவ பக்தி நிஷ்டம். கிருஷ்ண சரணத்துல பக்தி பண்ணு. உலக ரீதியான தர்மத்தை விடு, பாகவத தர்மத்தை பிடிச்சுக்கோ. சாதுக்களுக்கு சதா கைங்கரியம் பண்ணு. பிருந்தாவனத்துக்கு போ, தசமஸ்கந்தம் படிச்சு பகவானுடைய சரணத்தை அட அப்படின்னு உபதேசம் பண்ணினானோ இல்லையோ கிளம்பிட்டான். கிளம்பினதும் அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த ஆத்திரம் நமக்கு என்னன்னு கோகர்ணனும் கிளம்பிட்டார். கிளம்பினான். அவ அம்மா துந்துலி மாத்திரம் இருக்கா. ஒரு நாள் என்ன பண்ணினா, துந்துலியும் அடிச்சு ஹிம்சை பண்ண இவனுடைய தொந்தரவு தாங்காத துந்துலி தானே கிணத்துல விழுந்து உயிரை விட்டுட்டான். கோகர்ணனோட துந்துகாரியனுடைய கொட்டத்துக்கு இப்ப அடக்கிறதுக்கு யாருமே இல்லாம போயிடுத்து. இங்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு எல்லா பிரச்சனைக்கும் இருப்பிடமா போயிட்டான். கடைசியா பணம் தேவைன்னு ராஜ கிரகத்திலேயே கை வச்சுட்டான். அரண்மனையில போய் திருடிட்டு வந்துட்டான். அவன் துந்துகாரியும் கூட இருக்கிறவெல்லாம் பார்த்தா எப்ப இவன் அரண்மனையில கை வச்சானோ கூடிய சீக்கிரம் ராஜா அவனை பிடிச்சிடுவான். பிடிச்சுட்டா இவனுக்கு உடந்தையா இருக்கக்கூடிய நம்மளையும் சேர்த்து கைது பண்ணிடுவான். அதனால இவன் கிட்டேருந்து சீக்கிரமா நம்ம கழண்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சா. நிறைய பணம் சேர்த்திருக்கானே, இவன் அப்படியே எப்படி விடுறது? அதனால என்ன பண்ணினான்னா, இவன் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் ஒரு நாள் ராத்திரி மூட்டை கட்டிண்டா. ராத்திரியோட ராத்திரியா இவனை தலானை வச்சு இவனை அமுக்கி கொண்டு இவன் தலையில பெரிய கல்லை போட்டு உடச்சி இவனை ஒரு தூக்கு மாதிரி கட்டி மரத்துல தொங்க விட்டுட்டு போயிட்டான். தூக்கு மாட்டின்னு போயிட்டான் அப்படின்னு இருக்கட்டும். போயிட்டாலோ இல்லையோ, இங்க என்ன ஆயிடுச்சுன்னா இவனுடைய நிலை இப்படி இவன் உயிர் போயிடுத்து. அவன் அம்மா அப்படி போயிட்டான். கோகர்ணனும் இந்த வீட்டை விட்டுட்டு இங்கே இருந்து பல தேசங்களை தீர்த்த யாத்திரைன்னு போயிட்டான். அப்படியே தீர்த்த யாத்திரை அவர் அங்கங்கன்னு சஞ்சாரம் பண்ணிட்டு கயைக்கு வந்தார். கயிறு அப்படியே வாசம் பண்ணிட்டு இருக்கிறச்சே இந்த ஊர்க்காரெல்லாம் 1-2 பேர் அந்த கயிக்கும் வந்தா. அழடே நம்ம கோகர்ணன் தானே, எப்பொழுதுமே 2 ஊர்க்காரா வெளியூர்ல சந்திச்சுட்டானா வா ஊர்ல இருக்கிறத காட்டிலும் அங்க ரொம்ப பிரியமா பேசுவா. ஏன்னா அவளுக்கு அந்த ஊர்ல பிரியமா பேசுறதுக்கு பல பேர் இருக்கா. இந்த ஊர்த்துல இவா மாத்திரம் தானே இருக்கா. எதிர்த்தாத்துக்காரா பக்கத்தாத்துக்காரா வந்திருந்தா கோகர்ணனை பார்த்தோம். அடடே அப்பா எப்படி இருக்க, எவ்வளவு நாள் ஆச்சு ஒன்ன, எங்க இங்கேருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு வந்த, கையில தான் இருக்கியா, எவ்வளவு நாளா இருக்க, எவ்வளவு மாசமா இருக்க, இங்க எல்லா வசதியும் உனக்கு இருக்கா எல்லாம் விசாரிச்சா. விசாரிச்சுட்டு கடைசியா கோகர்ணனை பார்த்து சொன்னா, அப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அம்மா போயிட்டா, உன்னுடைய அண்ணா துந்துகாரியும் போயிட்டான், தூக்க மாட்டின்ட்டு போயிட்டான் தெரியுமா? ஆஹா தெரியாது எனக்கு. என்ன ஆச்சு அவளுக்கு? இப்பயே அவளுக்கு கயா ஸ்ராத்தம் பண்றேன்னு கயா பிண்டம் கொடுத்தார். விஷ்ணு பாதத்துல கொடுத்துட்டு இவர் திருப்பி ஊருக்கு வந்தார். ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரார். ஊருக்கு வந்து தான் ஆத்து திண்ணையிலே இப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ராத்திரி ஒரு 10-12 மணி இருக்கும். இப்படி உட்காந்துட்டே இருக்கிறச்சே திடீர்னு ஒரு குதிரை கணக்கிற மாதிரி சத்தம் கேட்கறது. குதிரை கணக்கிறதான்னு இப்படி திறந்து பார்த்தா, திடீர் கண்ணை திறந்து பார்த்தா திடீர்னு மாடு கத்துற மாதிரி சத்தம் கேட்கறது. ஒரு யானை பிளிர்ற மாதிரி சத்தம் கேட்கறது. அவரு கொச்சின் மேஷா, திடீர்னு ஒரு ஆடு மாதிரி தெரிகிறது, திடீர்னு கழுத மாதிரி தெரிகிறது, திடீர்னு யானை மாதிரி தெரிகிறது, திடீர்னு தேவன் மாதிரி தெரியும். இப்படி பல ரூபத்துல ஏதோ ஒரு எழுத்தாப்புல தெரியுது.
அதை பார்த்தார். ஏதோ ஒண்ணு நம்மள்கிட்ட பேச வருதுங்கிறத தெரிஞ்சுட்டார். கையில இருக்கக்கூடிய கமண்டலு தீர்த்தத்தை எடுத்து அது மேல இப்படி தெளிச்சார். தெளிச்சதும் அதனுடைய குரல் கேட்கறது, அப்பா கோகர்ணா, என்ன தெரியலையா? தெரியலையே, நீ யார்? நான் தான்ப்பா உன் அண்ணா துந்துகாரி. துந்துகாரியா நீ? உனக்கு எப்படி இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது? உனக்கு தான் கயா சிராத்தம் பண்ணினேனே, உனக்கு மோட்சம் கிடைக்கலையா? உனக்கு கயா சிராத்த சதேனாபி முக்திர்மேன பவிஷ்யதி. நீ 100 கயா சிராத்தம் பண்ணுப்பா, எனக்கு மோட்சம் கிடைக்காது. ஏன்னா அப்படி பாபம் பண்ணி வச்சிருக்கேன். நான் கரையேறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா அது பாருன்னு. மகாத்மாக்கள் சுபாவமே கிருபாலுக்கள். அதனால என்ன பண்ணினார்னா, இவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு இவர் அப்படியே நாரதர் போல இப்படி பக்தி ஞான வைராக்கியத்தை எழுப்புறதுக்காக நாரதர் எங்கெங்க கேட்டுன்னு சஞ்சாரம் பண்ணினாரோ அது போல இவனை காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு இங்க உங்கமா கேட்டு இவரும் சஞ்சாரம் பண்ணிட்டு வரா. இவருக்கு யாரும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. பல பேர் எங்களுக்கு தெரிஞ்ச சாஸ்திரத்துல கயா சிராத்தம் பண்ணினா மோட்சம் கிடைச்சிடும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல எத்தனை பாப்பியா இருந்தாலும் கயா சிராத்தம் பண்ணினா மோட்சம், இவனுக்கு கயா சிராத்தம் பண்ணியே மோட்சம் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு பல பேர் இப்படியே சொல்லிட்டான். ஒருத்தர் சொன்னார், அப்பா இந்த பூலோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியாத சாஸ்திரம் சூரிய மண்டலத்துல இருக்கு. சூரிய பகவானை கேட்டேன்னா இதுக்கான வழி உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னதும் உடனே என்ன பண்ணினார்னா, குருநாதர் சொல்லுவார், சூரிய பகவானை ஸ்தம்பனம் பண்ணினார். இப்படி போயின்னு இருக்கிற சூரியனை எப்படி நிறுத்தினார்னா, யோகம் ஆத்ம தன்னுடைய யோகத்தினால தியானத்துல சூரிய பகவானை தனக்கு முன்னாடி நிறுத்தினார். நிறுத்தி இந்த கேள்வியை கேட்டதும், சப்தாகம் ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாசனம் குரு. பாகவதத்தினாலதான்ப்பா முக்தி கிடைக்கும், சப்தாகம் பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே சூரிய பகவானுடைய ஆக்னியின் பேர்ல சப்தாகத்தை தொடங்கினார். இந்த துந்துகாரியே ஒரு மூங்கில் மரத்துல நட்டார். 7 கணு உள்ள மூங்கில் மரத்துல துந்துகாரியை ஆவாகனம் பண்ணிட்டு 7 நாள் பாகவத சப்தாகம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் நடக்க நடக்க அதுல இருந்து ஒவ்வொரு கணு உடைஞ்சி 7வது நாள் எப்படி பிரேத அவஸ்தையில் இந்த துந்துகாரி இருந்தாலும் இப்ப திவ்யமான ரூபத்தோட வெளில வந்துட்டான். திவ்யமான ரூபத்தோட வெளில வந்ததும் இந்த துந்துகாரி, அப்பா உன்னுடைய ஒரு உபகாரத்தினால இப்ப எனக்கு ஒரு நல்ல கதி கிடைச்சுடுது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பார்ஷதர்களோட வைகுண்டத்துக்கு விமானத்துல ஏறி போயிட்டு இருக்கான். உடனே இந்த கோகர்ணன் பார்த்தார், அப்பா விஷ்ணு பார்ஷதர்களை பார்த்து கேட்கிறார், இப்ப இவ்வளவு பேர் கதை கேட்டாலே அவளுக்கெல்லாம் நல்ல மோட்சம் கிடையாது. ஸ்ரவணஸ்ய விபேதேன பலபேதோத்திர திருஷ்யத்தே. எப்படி வியாதி இருக்கிறவன் மருந்த ரொம்ப ஜாக்கிரதையா சாப்பிடுவானோ அது போல இந்த துந்துகாரிக்கு இப்ப பாகவதத்தை விட்டா வேற வழி இல்லைங்கிறதுனால இவன் ரொம்ப கூர்மையா ரொம்ப ஸ்ரத்தையோட கேட்டான். அதனால இவனுக்கு உடனே மோட்சம் கிடைச்சிருத்தோம். ஆனா பாகவதம் என்னைக்குமே பலன் வீண் போகாது. அதனால இவாளுக்கு கிரமேண மோட்சம் இவாளுக்கும் கிடைக்கும். நீ இன்னொரு பாகவத சப்தாகம் பண்ணு, அந்த பாகவத சப்தாகத்துல எல்லாரையும் கூப்பிட்டா இவா எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும்னு சொன்னதுவே ரொம்ப சந்தோஷப்பட்டார் கோகர்ணன். காலாந்தரத்துல இன்னொரு பாகவத சப்தாகம் பண்ணினார். எல்லா ஜனங்களும் அதுக்கு வந்தார். இங்க சொல்றார் பாகவத மாஹத்மிய ஸ்லோகமே என்னன்னா, எப்படி அயோத்தியில இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாரையும் பகவான் சரிவுல இறக்கி சுதாமத்துக்கு கூட்டுண்டு போனானோ அது போல இப்ப பகவான் இங்க இருக்கக்கூடிய ஜனங்களையும் வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போறான். வைகுண்டம்னா என்ன? கோலோகத்துக்கு கிருஷ்ணன் இருக்கக்கூடிய லோகத்துக்கு கிருஷ்ணன் கூட்டுண்டு போறானாம். எப்படி இருக்குன்னா பகவானுக்கே ஒரே சந்தோஷமா, இத்தனை பேர் தன்னுடைய ஊருக்கு வர போறாங்கிறதுனால சங்கத்வனி கிருத்வா பம்னு தான் சங்கத்தை எடுத்து அப்படி ஊதிட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் பெரிய வைகுண்ட விமானத்துல ஏத்திண்டு வைகுண்டத்துக்கு கிளம்பிட்டான் பகவான் அப்படிங்கிற இந்த கதையை அழகா சொன்னார். சொல்லி இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம். பாகவதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பாகவதத்தினுடைய விதியிலேயே என்ன சொல்லியிருக்குன்னா, திவ்யம் நித்தியம் திவ்யநாமம் பண்ணணும். அத்தனை சாதுக்கள் கூடியிருக்கா. இத்தனை சாதுக்கள் கூடினா அவா திவ்யநாமம் பண்ணாம இருப்பாளா? பிரஹ்லாதஸ்தாலதாரி தரளகதிதயா சோத்தவ காம்ஸ்யதாரி வீணாதாரி சுரரிஷீஸ்வர குஷலதயா ராககர்த்தார்ஜுனோ பூத் இந்திரோ வாதீன் மிருதங்கம் ஜய ஜய சுகராக கீர்த்தனே தே குமாராக யத்ராக்ரே பாவவக்தா சரசரச்சனயா வியாச புத்ரோ பபூவ. இத்தனை சாதுக்கள் சேர்ந்து கீர்த்தனம் பண்றாளாம். பிரஹ்லாதன் தான் தாளம் போடுறான் சப்ளாக்கட்டையை வச்சுண்டு. காம்ஸ்யதாரி
பிரஹ்லாதஸ்தாலதாரி தரளகதிதயாச்ச உத்தவா காம்சியதாரி. உத்தவன் காம்சிய தாளம்னா ஜால்ரா, ஜால்ரா போடுறானா. வீணாதாரி சுர ரிஷிஹி, நாரதர் கையில வீணை வச்சுட்டு வாசிக்கிறார். இந்திரன் பாகவதாளுக்கு மத்தியில பாடணும் தான் இந்திரலோகத்துக்கு போய் பாட்டு கத்துண்டு வந்தானா கந்தர்வர்கள் இடத்துல. இதனால இந்திரன் ரொம்ப அழகா ஆலாபனம் பண்ணி பாகவத ஸ்லோகத்தை நடுப்புற சொல்லி கீர்த்தனை பாடுறான். அழகா கீர்த்தனை பாடுறான் இந்திரன். ஸ்வரகுஷலதயா ராக கர்த்தார்ஜுனோ பூத் இந்திரோவாதி மிருதங்கம். இந்திரன் மிருதங்கம் வாசிக்கிறான். சனகாதிகள் ஜயா விஜயி பவான் நடுப்புற சங்கீதத்துக்கு நடுப்புற கோஷம் பண்றா. ஸ்ரீ சுகர் அழகா நடுப்புற ஸ்லோகங்களை சொல்றார். இப்படி ஒரு சங்கீர்த்தனை நடந்ததுமே பகவான் அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்ட்வா பக்திம் அலௌகிகீம் நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலஹ வனமாலி கணஷ்யாமஹ பீதவாசா மனோகரஹ. பகவான் அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்ட்வா பக்திம் அலௌகிகீம். இப்படி இத்தனை சாதுக்கள் சேர்ந்து பஜனை பண்ணும் பொழுது பகவான் கால் மாத்திரம் வைகுண்டத்துல நின்றுடுமா. என்ன பண்ணினான்னா கடகடன்னு அந்த பஜனை கோஷ்டிக்கு வந்தான். இந்த பஜனை கோஷ்டியை பார்க்கிறான். பஜனை கோஷ்டியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜால்ரா வச்சுருக்கார். ஒருத்தர் மிருதங்கம் வச்சுருக்கார், ஒருத்தர் வீணை வச்சுருக்கார், ஒருத்தர் காம்சிய தாளம் வச்சுருக்கார், ஒருத்தர் செப்பலாக்கட்டை வச்சுருக்கார், ஒருத்தர் பாடுறார். இப்படி எல்லாரையும் பார்த்ததும் பகவானுக்கு வெறுங்கையா போறதுக்கு இஷ்டம் இல்லையா. அதனால என்ன பண்ணினான்னா மதுரோ முரளிதரஹா அப்படின்னு தன்னுடைய அழகான குழலை கையில எடுத்துட்டு அவளுக்கு மத்தியில போய் ஜம்னு யத்யஸ்த பாதனா திரிபங்கி லலிதாகாரனா சுருளான கேசங்களோட அழகான கஸ்தூரி திலகத்தோடையும் தலையில அழகான மயில் பீலியோடையும் காதுகள்ல மகர குண்டலத்தோடையும் பீதாம்பரத்தோடையும் அப்படி இந்த குழலை கையில வச்சுட்டான். அழகா அவளுக்கு மத்தியில பாடிண்டும் ஆடிண்டும் பகவான் இருக்கிறான் அப்படிங்கிற இந்த அற்புதமான விஷயத்தை சொல்றார். கடைசியா சொன்னார், பாகவத சிரவணத்தை காட்டிலும் உலகத்துல வேற எது சிரேஷ்டம் அப்படின்னு நினைக்கிற கலியில நாம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு சாதனை பகவத்குண சிரவணம் தான். அதை காட்டிலும் நமக்கு வேற ஒரு சாதனை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. யோகம் பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், எல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் கலிக்கு வேண்டாம். கலிக்கு ஒன்னே ஒண்ணு, யோகம் யாகம் வேற எதையுமே வேண்டாம். கலிக்கு ஒன்னே ஒண்ணு, ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே. இந்த நாம சங்கீர்த்தனம் மாத்திரம் போரும், பகவத்குண சிரவணம் மாத்திரம் போரும் கலியிலேருந்து நாம கடை தேர்றதுக்குன்னு கடைசியா சொல்றார். அசாரே சம்சாரே விஷய விஷய விஷசங்காகுலதியா க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம் பிபத சுககாதா துலசுதாம் கிமர்த்தம் வ்யர்த்தம் போ व्रजत குபதே குத்சித கதே பரீக்ஷித் சாக்ஷி யத் ஸ்ரவணகத முக்தி முக்த்யுத்கததே. பரீட்சித் சாட்சியப்பா. ஏன் அசாரே சம்சாரே, சம்சாரத்துல சாரம்னு என்ன இருக்கு? இன்னைக்கு நன்னா இருக்கிறது நாளைக்கு நன்னா இல்லைன்னு ஆயிடுறது. இன்னைக்கு பிடிச்சவா நாளைக்கு விரோதியா போயிடுறா. எப்படி இந்த சம்சாரத்துல எதுவுமே பூர்ணசாரம், அல்பசாரம் இருக்கு, அசாரம் இருக்கு. இப்படிதான் இந்த சம்சாரத்துல இருக்கு. பூர்ணமான சாரம் சம்சாரத்துல இல்லவே இல்லை. அப்ப இதுல நமக்கு கிடைச்சதுலயே உயர்ந்த சாரம், எல்லாத்த காட்டிலும் உயர்ந்த சாரம் இந்த சம்சாரத்துல கூட நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்னன்னா சுககாதா, சுகர் வாக்குனால சொல்லக்கூடிய கிருஷ்ண கதைங்கிற ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சம்சாரத்துல கிடைச்ச சாரம். இந்த சாரத்தை விட்டுட்டு ஏன் உத்சித கதை, அல்பமான கதையை கேட்கறதுக்கும் அல்பமான பிரதேசங்களுக்கும் ஓடுற? நீ வர வேண்டியது எங்கன்னா எங்க பாகவதம் நடக்கிறதோ அங்க, கேட்க வேண்டியது என்னன்னா எங்க கிருஷ்ண கதையோ அங்க. இப்ப கிருஷ்ண கதை கேட்பார் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோம் தானே ஆழ்வார் பாடினார். கிருஷ்ண கதையை கேட்கறத காட்டிலும் உலகத்துல வேற என்ன கேட்க வேண்டியது நமக்கு இருக்கு? அப்ப அந்த கிருஷ்ண கதையை கேளுப்பா, உனக்கு எல்லாம் ஸ்ரேயஸ் கிடைக்கும். ஸ்ரேயஸ் கிடைக்கும்னு நான் சொல்றது மாத்திரம் இல்ல, ஸ்ரேயஸ் கிடைச்சதுன்னு சாட்சியா நமக்கு ஒருத்தர் இருக்கார். யாருன்னா பரீட்சித் சாட்சி யத் ஸ்ரவணகத முக்தியுக்தி கதனே. ஸ்ரவணகத முக்தியுக்தி கதனே. ஸ்ரவணம் கதை கேட்டா மோட்சம்னு சொன்னோம்னா வாக்குனால மாத்திரம் இல்லை, சாட்சி பரீட்சித்திருக்கான். அதனால பாகவதம் கேளுங்கோ, சர்வஸ்ரேயசும் கிடைக்கும். பாகவதத்தினால பகவான் சுப்ரீதன் ஆயிடுறான். பாகவதம் கேட்கணும்னு நினைச்ச மாத்திரத்துல ஹிருதயத்துல வந்து கிருஷ்ணன் உட்கார்ந்துடுறான் அப்படின்ற இந்த பெருமையை சொல்லி பாகவத மகாத்மியம் பூர்த்தியாருது. குருநாதருடைய ஒரு கிருபையினால இன்றைக்கு பாகவத மகாத்மிய சிரவணம் பண்ணினோம்.
நாளைக்கு வியாசநாரத சம்பாதம் குருநாதருடைய பிரேரணையினால நமக்கு நாளையிலேருந்து தொடர்ந்து இன்னும் 6 நாட்கள் பகவத் குணம் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.